மக்கள் யார் பக்கம் சிறப்பு விவாத நேரலையில் மீண்டும் இணையலாம். நாடே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கருத்து கணிப்புகள் என்பது வேறாகவும் கள நிலவரம் என்பது வேறாகவும் இருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கடுமையான போட்டி நிலவுவதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் பேசலாம். திரு நவநீத், நீங்க சொல்லுங்க, ஆப்கி பார் 400 பார் 400 தொகுதிகளை எட்டி விடுவீர்களா உங்களுடைய இலக்கை? இல்லை, நிச்சயம் ப்ராக்டிக்கலாக அது ஒரு என்ன சொல்கிறது கோஷம் தான். அது வந்து ஒரு எலெக்ஷனுக்காக 40 நமது நாடும் நமது என்ன திமுக எப்படி இப்போ திமுக இல்லை, ஒரு 2 இடத்துல ஒரு செட்பேக் இருக்குது. அந்த மாதிரி நிச்சயமாக இது வந்து 3வது முறை அவங்க ஆட்சி கோரும்போது வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் இருக்கும். பட் எந்தெந்த இடத்துல அவங்க ஆன்டி இன்கம்பன்சி விடுறாங்க, எந்த ஸ்டேட்டில் கெயின் பண்ணுறாங்க, இப்போ நம்ம பார்க்குறோம் ஆந்திராவில் அவங்க கெயின் பண்ணுறதை பார்க்குறோம், ஒரிசாவில் கெயின் பண்ணுறதை பார்க்குறோம், குஜராத்தில் இப்படி அப்படி இருந்தது. பட் குஜராத்தி இப்போ மேக்கப் பண்ணிட்டு வராங்க. பட் உத்தரப்பிரதேசம் இந்திய ஹார்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏன்னா பாஜகன்ற ஒரு தனி கட்சி அங்கே போட்டிக்கிறது. அங்கே வந்து பாஜக எதிராக பல கட்சிகள் ஒன்றிணைந்து சேரும்போது பலம் ஜாஸ்தி அவங்களுக்கு. பாஜகன்ற கட்சி இருக்கிறது, ஆட்சி அவங்ககிட்ட தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பலம் ஜாஸ்தி, அங்கேயும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் இருக்கும். ஆனால் மாறாக மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 29 போன்ற முறை காங்கிரஸ் ஒன்று வந்து அந்த தொகுதி உட்பட 29 வந்து பாஜக எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் வேரியேஷன் இருக்க தான் இருக்கிறது. பட் இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 30% கிட்ட வந்துட்டு இருக்கோம். இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் போச்சுன்னா 50% வரும்போது நமக்கு யார் கிட்டக்க இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. பல இடத்துல வந்து டைட்டாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் உதாரணத்துக்கு வந்து இது வரைக்கும் பாஜக உள்ளே வராத ஒரு மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் கூட வந்திருக்கிறது, கேரளாவில் வராது. ஆனால் கேரளாலே இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 சீட்டில் வந்து முன்னிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து எல்லா இடத்துலையும், அதாவது பிஜேபி எங்கெல்லாம் 0 இருந்ததோ அந்தந்த மாநிலத்தில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் எந்த மாநிலத்துக்கும் அவங்க 0 போக மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸும் பிஜேபியும் சில இடத்துல வந்து 0லேருந்து அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா நம்ம பார்க்கணும். திரு பாண்டியன், இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், இப்போ மத இன சாதிய ரீதியாக வந்து பிரச்சாரம் செய்து வைக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து மீறி பிரதமர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதா வழக்கு பதியப்பட்டிருக்கு. டிஎம்கே வழக்கறிஞர் பிரிவு சார்பாக ஒரு புகார் மனு தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. போகிற இடத்துல எல்லாம் இஸ்லாமியர்கள் பற்றியே பெரும்பாலும் பிரதமர் பேசியிருந்தார். வாஷிங்டன் போஸ்ட், லண்டன் டைம்ஸ், இந்த மாதிரி பத்திரிகைகளில், தொலைக்காட்சி ஊடகங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் கூட பிரதமர் மோடியின் உரை ஒளிபரப்பக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி இஸ்லாமியர் விரோத போக்கை அவர் கையில் எடுத்திருக்கிறத மற்ற நாடுகளும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இங்கே இருக்கிற மக்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, ராகுல் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல எல்லாம் அரசியலமைப்பு சட்டம் புத்தகத்தை கையில் எடுத்துட்டு தான் போனார். ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படும், இதை வந்து ஒரு முதல்வரே சொல்லக்கூடியதை நீங்கள் பார்த்துருக்கீங்க பிரச்சாரத்தில்ங்கிற இதை முன்வைத்திருந்தார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெளிவாகவே எடுத்து சொல்லிட்டீங்க, நல்லாவே சொல்லிட்டீங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ராகுல் பேசுனதையும், அதை திருப்பி இவர் வந்து 2014 ஆட்சிக்கு வரும்போது பாராளுமன்றத்தை போய் என்ன செஞ்சுட்டு அந்த உள்ளே போனார் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய மாற்றம் இந்த 10 வருஷத்தில் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே எலெக்ஷன் பிரச்சாரத்தில் வந்துருச்சு. விலைவாசி ஏறினது, பெட்ரோல் டீசல் இது பண்ணது, டாலர் விலை மாறினது எல்லாமே இருக்கும். அப்புறம் இதோட இன்னும் ரொம்ப முக்கியமானது 2014 அவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு சார்க் நாடுகளுடைய அந்த அதிபர், அதாவது ஜனாதிபதியோ பிரைம் மினிஸ்டரோ எல்லாருமே வந்து அந்த இது பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உலக நாடுகளில் இவர் பெரிய முக்கியத்துவம் பெற்றதாக சொல்கிறாங்க. ஆனால் அது மாதிரி இல்லவே இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால், எந்த சார்க் நாடுகளில் உள்ள எந்த கண்ட்ரியும் நம்மளோட ஒரு நல்ல நட்பு நாடே கிடையாது. கடைசியாக உள்ள மாலத்தீவும் நம்மள்டேருந்து போயிட்டாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஜாண்டிக்காக உள்ள அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இது 3டேருந்து நம்ம எட்டி போயிட்டோம், கிட்ட இல்லை. அதுக்கு நல்ல உதாரணம் விஸ்வநாதன் சொல்லிட்டு நம்ம இதில் தமிழ்நாட்டுக்கார், தஞ்சாவூர்கார். அவர் வந்து ஒரு பல நாட்டில் தூதராக இருக்கார். அவர் சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முந்தி சென்னையில் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவும் சைனாவும் 2 தான் முக்கியமான பெரிய கண்ட்ரி, இன்றைக்கி இருக்கிற பாப்புலர் எக்கனாமிக்கலையும் சரி எல்லாத்துலேயும் சரி, பதற்றத்திலே இந்தியா வச்சுருக்காங்கன்றாரு. அப்போ பதற்றத்தில் வச்சுருக்காங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டரோட என்ன அதுக்கு ரியாக்ஷன்? சொன்னது தமிழ்நாட்டில் இருந்து போனவர் ஒரு தூதுவர், பல நாட்டில் தூதுவராக இருந்தவர். அப்போ அவ்வளோ பெரிய பதற்றத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த மோடி அப்படின்ற ஒரு பிம்பத்துக்கு உலக நாட்டில் இருக்கா மரியாதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு. இது வந்து பல இதில் சொல்லுது. இப்போ உக்ரைனில் போனால் அந்த வாரை வந்து அவர் தீர்த்து வச்சுருவாருன்னு சொன்னாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. அங்கேருந்து பசங்களை மெடிக்கல் காலேஜில் படித்த பசங்களை நம்ம கூட்டுட்டு வந்தது தான் நம்ம மிச்சம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனத்துக்கு முன்னாடியே நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம்.
அந்த அங்கீகரிச்சிருக்கோம் பல நாட்டில், நம்மளும் ஒன்று. ஆனால் நம்ம முழுக்க முழுக்க இஸ்ரேலை வந்து ஆதரித்து இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு மக்கள் விரோதமான போக்கு அப்படிங்கிறத தான் இந்த ரிசல்ட் காமிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ரிசல்ட்லேயே நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ வந்துடுறேன். முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 முடிகிற வரை அவருடைய பேச்சு சாதாரணமாக இருந்துச்சு. 19லேருந்து அடுத்த 40 நாள் ஜூன் 1ஆம் தேதி கன்னியாகுமரியில் வந்து அவர் வந்து தியானம் பண்ணுற வரை கம்ப்ளீட்டாக இந்தியாவில் எந்த முரண்பாடை தீர்க்கணுமோ அதை தீர்க்காமல் அந்த முரண்பாடை பெருசுப்படுத்தி அதையே 40 நாளும் 40 டிஃப்ரெண்ட் நேரட்டிவில் சொன்னார். அந்த சொன்னதை வந்து மக்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிறது அவருடைய 2 சுற்றில் அவர் கீழே போனதே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவர் ஜெயிச்சு அவர் வந்து பாராளுமன்றத்தில் இப்போ இருக்கிற எதிர்க்க கூட்டணி 229 இடங்கள்ல முன்னிலையில. இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையிலான அந்த விகிதம் என்பது 66 மக்களவை தொகுதிகள் மட்டுமே அந்த இடையில பின்னடைவாக இருக்குது. இதுல 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல இன்னும் 73 தொகுதிகள் என்பது இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி என்பது அடுத்தடுத்த கட்ட சுற்றுகளுடைய முடிவுகள்ல இன்னும் முன்னேறக்கூடிய பட்சத்துல காங்கிரஸ் கட்சி மீண்டும் பெரும்பான்மையை தாண்டுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய அளவுல தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது சற்றே மந்தமாக நடைபெற்று வருவதாக பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில தலைநகர் டெல்லியில் உள்ள இல்லத்துல சோனியா காந்தி திடீர் ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருகிறார். மிக முக்கியமாக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியுடைய இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி வருகை தந்திருக்க இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி வர உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தேசிய அளவுல இதுவரைக்கும் முன்னணி நிலவரத்தில் இருக்கக்கூடிய 229 இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை தக்க வைத்துக் கொள்வது, அதே நேரத்தில் ஏதேனும் ஒரு மக்களவை தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கைகள்ல குளறுபடி ஏற்பட்டால் உடனடியாக தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலை சந்திக்கக்கூடிய அந்த முயற்சிகள்ல இருங்குவது, தேசிய அளவுல வாக்குப்பதிவுல மந்தமான சூழல் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய பட்சத்துல குடியரசுத் தலைவரை சந்திப்பது, இப்படியான திட்டங்கள் குறித்தான அந்த ஆலோசனைகள் நடத்தப்படுவதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலுமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்ல 153 இடங்கள் வரை வரலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில 229 இடங்கள்ல இப்போது வரை காங்கிரஸ் கட்சி முன்னணி நிலவரத்தில் இருக்கக்கூடிய நிலையில 73 மக்களவை தொகுதிகள்ல காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கும் 10,000 குறைந்தபட்சமாக 6,000 வாக்குகள் வரை மட்டுமே வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய நிலையில இன்னும் காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி நிலவரம் என்பது அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் டெல்லியில அவசர ஆலோசனையை மேற்கொண்டு தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து இந்த எண்ணிக்கைகள் எந்தவித குளறுபடியும் ஏற்படக்கூடாது, அப்படி குளறுபடிகள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் உடனடியாக தேர்தல் அலுவலையோ அல்லது குடியரசுத் தலைவரையோ சந்திப்பதற்கான திட்டமிடல்கள் குறித்து ஆலோசித்து வருவதாக காங்கிரஸ் கட்சி வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன். காங்கிரஸ் கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் குறித்த தகவலை தற்போது பார்த்தோம். திரு ஹலீம், இப்போ சொல்லுங்க, இந்த தேர்தல் முடிவுகள் நீங்க எதிர்பார்த்தது தானா? இதுல என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் இருந்தது இந்த இடத்துக்கு வர? போலே பெரும் மெஜாரிட்டியாக 370 400 இடங்கள் பாஜக வந்துடும் சொல்லிட்டு மக்கள் மனதில் அந்த செய்தியை விதைத்தாங்க. மக்களே கொதித்து போய் தான் பார்த்தாங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்த்த விஷயம் இல்லை. மக்கள் எதிர்பார்த்தது என்பது நிச்சயமாக ஆட்சி மாற்றம். தோழர் சொன்னது மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் ஒரு ஆட்சி இருந்தால் இருக்க தான் செய்யும். ஆனால் அது நோக்கி போகும்பொழுது இப்படி ஒரு ஊடகங்கள் இந்த மாதிரி செய்தி சொன்னோடனே மக்கள்கிட்ட மத்தியில் ஒரு பதட்டம் இருந்தது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 60 இடங்கள் 60 தொகுதிகள் வித்தியாசம் என்றாலும் கூட 10,000 குறைவாக 73 தொகுதிகளில் இருக்கிறது என்கிற செய்தியும் சொன்னார். குறிப்பாக சொன்னோம்னா 6,000 10,000 அது ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா இன்னும் 20 சுற்று 24 சுற்றுலாம் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. அப்படிங்கும்போது இது ஒரு பதட்டமான ஒரு சூழல் தான். ஏன்னால் நெக் டு நெக் ஃபைட் வரும் அப்படிங்கிறத பல்வேறு ஊடகங்கள் கணித்தன. பல்வேறு நடுநிலை ஊடகங்கள் யாருக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் கடைசி நேரத்தில் ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ சோனியா காந்தி அவர்கள் தலைமையில் இன்றைக்கி அந்த மீட்டிங் நடப்பதற்கான காரணம். ஏனென்றால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நாங்கள் இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிடுவோங்கிற ஒரு விஷயத்தை அவங்க செட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வேணால் பின்னாடி நடந்துடக்கூடாது, நம்மளுடைய வேட்பாளர்களையும் தக்க வைக்கணும், நம்மளுடைய வெற்றி வேட்பாளரையும் தக்க வைக்கணுங்கிற அந்த இடத்துல இப்போ காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. இப்போ இது என்ன நோக்கி போகுதுன்னா, கண்டிப்பாக மக்கள்
ஒரு மாற்றத்தை நோக்கி விரும்புகிறாங்க. அது குறிப்பாக சொல்லப்போனால் வட இந்தியாவில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பெரிய அளவில் எதிர்பார்த்தது தான். தென்னிந்தியா இப்படி தான் கடந்த முறை 132 இடங்களில் கர்நாடகாவில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றதை பார்த்தோம். அதை கூட சொன்னாங்க கர்நாடகாவில் 25 இடங்களையும் பாஜக கூட்டணி வெற்றி பெறுன்னு. ஆனால் அங்கேயும் வந்து அப்படி இல்லை, அந்த மாதிரி நிலைமை இல்லை. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசத்துடைய அந்த தேர்தல் அந்த 40-48 அப்படிங்கிற அந்த இதுதான் ஒரு பாஜக மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சியுடைய அந்த ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பட்டவர்த்தனமாக பார்க்க முடிகிறது. இது மற்ற மாநிலங்களையும் குறிப்பாக அந்த 10 மாநிலங்கள் பாஜகவுக்கு 371 கிட்டத்தட்ட மெஜாரிட்டியாக கொடுத்த மாநிலங்கள், அதில் இன்றைக்கி வந்து ஒரு 200 இடங்கள் கூட வர முடியல என்பது. இப்போ வட இந்தியாவில் இது மோடியுடைய அந்த எதிர்ப்பு வேவ் இருக்குது அப்படின்னு. இரண்டாவது இந்த அயோத்தியுடைய தொகுதியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உட்பட்ட தொகுதியிலேயே வந்து பெரிய அளவில் பிரச்சனை. பிரதமர் மோடியுடைய அந்த வாரணாசி தொகுதியிலேயே வந்து ஃபஸ்ட்டு 3 சுற்றுகளில் அவர் பின்னடைவை சந்தித்தது அது வரலாற்றில் நடக்காத விஷயம். ஏன்னால் 2009 2014 மிகப்பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு சுற்றுலையும் வெற்றி பெற்றவர் பிரதமர் மோடி. அப்போ கடைசி ஜூன் 1 தான் அந்த தொகுதியில் தேர்தல் நடந்தது. சொல்லப்போனால் கங்கையில் போய் நின்று கண்ணீர் விட்டு கதறினார் பிரதமர் மோடி. இதை ஊடகங்கள் காண்பித்தன. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அந்த மக்கள் ஏன் அவருக்கு எதிராக இப்படி வந்து ஒரு பெருவாரியான மக்கள் வந்து எதிர்ப்பாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். இப்போ வந்து ஓபிசி சமூகத்தின் மேலே இந்த பாஜக இருக்கின்ற ஆன்டி இன்கம்பன்சி, அங்கே இருக்கின்ற ரஜபுத் மக்கள் வந்து அதற்கு எதிர்ப்பாக வந்து இந்த மகா பஞ்சாயத்தை கூட்டி நாங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை. ஆனால் இது நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா இப்போ சோனியா காந்தி அவர்கள் இந்த கூட்டத்துடைய சாராம்சத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் மாற்றி விடுவார்களோ என்கிற அச்சம் காங்கிரஸுக்கு இருக்குது. அதை நோக்கி தான் நான் வந்து பார்க்குறேன். நிச்சயமா. தற்போது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த முடிவுகள் நீங்க எதிர்பார்த்தது தானா? ஏன்னா அனைவருக்கும் மதிய வணக்கங்கள். ஜெயா ப்ளஸ் நியூஸ் குடும்பத்தினரும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். நான் பல நண்பர்களுக்கு, அதாவது ரைட் விங் ஆக்டிவிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சில ஊடகங்களை இதை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த விக்ட்ரி மார்ஜின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம 2019 தேர்தலே இந்த இடத்துல நம்ம தென் மாவட்டங்களில் பார்த்துருக்கலாம். டிடிவி தினகரன் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் ப்ளே பண்ணார். அதாவது விக்ட்ரி மார்ஜினோட அவர் அதிகமாக ஓட்டு வாங்கியிருந்தார் ஒரு 4-5 தொகுதிகள். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ 2021 தேர்தலில் நடந்தப்போ வந்து தேமுதிகவினருடைய ஒரு விவாத மேடையில் அவர் சொல்கிறார், எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகளில் எம்எல்ஏ கவுன்சிலில் தெற்கில் வந்து எங்களுக்கு 300 ஓட்டு இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலும். அந்த 300 ஓட்டில் தான் 10 தொகுதிகளில் திமுக அந்த ஓட்டை வாங்கி வெற்றி வாய்ப்பை இந்த தேர்தலில் 2021 வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கிற பேட்டர்ன் அவேர்னஸ்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சோஷியல் மீடியா அவேர்னஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, இந்த 6,000 ஓட்டுலேருந்து 10,000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் மாறி மாறி வரும். ஏன்னா 24-30 கவுண்டிங் வரைக்கும் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு 10 கிட்ட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், 10வது ரவுண்டு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் 300 ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு 10 தொகுதிகளில் நிறைய பேர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து பாஜகவாக இருக்கலாம், காங்கிரஸாகவும் இருக்கலாம். அப்படி தான் பேட்டர்ன் வரும். ஏன்னா மக்கள் வந்து பாஜகவினுடைய நலத்திட்டங்கள், அது இல்லாமல் எதிர்வினை ஆற்றின பேச்சுகள் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து இந்த 1,00,000 ரூபாய் ஆண்டுக்கு அப்படின்றத வந்து தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாங்க. அது நிறைய கவர்ச்சிகளே, அது வந்து நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கேன். 2-3% ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு சாதகமாக போகும் அப்படின்றது தான். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அவேர்னஸ் ஒரு ரொம்ப டைனமிக். அதாவது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய செஃபாலஜிஸ்டே திணறக்கூடிய அளவுக்கு வந்து மக்களோட ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குது. ஏன்னா விக்ட்ரி மார்ஜின்ஸ் எல்லாமே 300 ஓட்டில் இருக்க போகுது ஒரு 10 தொகுதிகளில். 2000 ஓட்டு 1000 ஓட்டு அப்படின்றது இப்போ 60-70 தொகுதிகளில் பாஜகவிற்கு சாதகமாக அல்லது ஒரு சில 20 தொகுதிகளில் காங்கிரஸுக்கு சாதகமாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப விக்ட்ரி மார்ஜின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விக்ட்ரி மார்ஜின்லாம் இருக்காது. டிஆர் பாலுலாம் 5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிடுவார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து 1 லட்சம் ஓட்லேருந்து 1.5 லட்சம் ஓட்டில் தான் ஜெயிக்க போகிறாங்க. கனிமொழி அம்மையார் அவர்களே இப்போ களத்தில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா 80,000 ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இங்கேயே வந்து வட சென்னையிலே கூட என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ஓட்டு வித்தியாசத்தில் கலாநிதி மாறன் அவர்கள் வெற்றி பெறுவார் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு சொன்னாங்க.
ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் இருக்க போகுது. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது வந்து என்ன பாடத்தை புகட்டுகின்ற அனைத்து கட்சியினருக்கும். இப்போ 2500 கட்சிகள் இருக்குது இந்தியாவில். இந்த 2500 கட்சிகளோட தலைவர்களும் வந்து உற்று நோக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. மக்களை வந்து நம்ம வந்து லைட்டாக எடுத்துக்க முடியாது எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும். அவங்கள பாஜகவனுடைய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே பல இடங்களுக்கு தகவலும் கொடுத்துருந்தேன். மேல் மட்டத்துலேயும் சரி கீழ் மட்டத்துலேயும் சரி, சரியான கேண்டிடேட்டை நீங்கள் போடாதனால வெற்றி வாய்ப்புகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் வந்து அவங்க போட்ட நல்ல ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15-20% மக்களை வந்து சரியான முறையில் சென்றடையலை. அது ஒரு சில ஆங்கில ஊடகங்களில் காசியாப்பூர் அப்படின்ற பகுதியில் நான் பார்க்கும்போது வந்து அந்த மக்கள் என்ன கேட்டாங்கன்னா, லல்லு பிரசாத் யாதவாக இருக்கட்டும், அல்லது வந்து ரவிசங்கர் பிரசாத், பீகாரை சார்ந்து இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ரவிசங்கர் பிரசாதாக இருக்கட்டும், அல்லது மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், அவங்களாம் எங்களை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க பீகார் பகுதியில். ஸோ எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அது ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் நான் சொன்னேன். இந்த கேஸ் கனெக்ஷனில் வந்து எங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டரை மட்டும் காமிச்சாங்க, ஸ்டவ்வை மட்டும் காமிச்சாங்க. எங்களுக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கு மாதம் 1000 ரூபாய் தேவைப்படுது, அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. லல்லு பிரசாத் யாதவாக இருக்கட்டும், எதிர்கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் எங்களுக்கு வந்து யாருமே கண்டுக்கவே இல்லை அப்படின்றது. இது எத்தனை வருஷமாக நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த கடந்த ஒரு 10-15 வருஷமாகவே இங்கே இந்த பக்கம் யாருமே வரலன்றதை அவங்க வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கூட வரலன்றதா சொல்லியிருக்காங்க. அது 2 பேருக்குமே ஒரு பாடம் தான், புரியுதுங்களா? ஆகையினால இந்த தேர்தல் வந்து ஒரு நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாதிரியான ஓட்டிங் பேட்டர்ன் வருன்றதை எதிர்பார்த்தேன். விக்ட்ரி மார்ஜின்ஸ் கம்மியாக வரும், ஆனால் பாஜக வந்து 300 தொடும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னோட டீமும் வந்து கணிச்சிருக்காங்க 315 இடங்களில் வந்து பாஜக வெற்றி பெறும். அது இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 350 இடங்கள் அப்படின்னு தான் நாங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். பட் சாணக்கியா வந்து 400 சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொன்னது ஒரு சில நேரத்தில் லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸில் வந்து நிறைய இடங்களில் அது கரெக்டாக வந்திருக்கு. பட் இந்த தடவை அதை தான் நம்ம பார்க்கணும். பட் எண்ட் ஆஃப் த டே நாளைக்கு காலையில் தான் ஒரு தெளிவு பெறும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் 300 ஓட்டு வித்தியாசத்தில் 20 தொகுதிகளில் வெற்றி பெறாங்களா பாஜகவை சார்ந்தவர்கள், அல்லது 500 ஓட்டு வித்தியாசத்தில் எவ்வளோ பேர், 1000 ஓட்டு வித்தியாசத்தில் எவ்வளோ பேர், இந்த 50,000க்குள்ளே நிறைய பேர் வந்து வெற்றி மார்ஜின்ஸை ஒரு 70 தொகுதிகள் நிர்ணயம் பண்ணும். ஆகையினால அதை பொறுத்து தான் இது இருக்கும்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி மார்னிங்கும் வந்து ஒரு விவாதத்தில் சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போது ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு, நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பாஜக வந்து அந்த 300 ஓட்டு ப்ளஸை பெற்று பல இடங்களில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 300 தொடுவாங்க கண்டிப்பாக. பார்ப்போம் சார். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைவ்ல. திரு நவநீத், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து 150 இடங்களுக்கு மேலே வந்து காங்கிரஸ் வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் இருந்தது. இது கருத்து திணிப்புன்னு சொல்லப்பட்டது. மம்தா பானர்ஜி வந்து இது 3 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அதையெல்லாம் தாண்டி இப்போ 229 இடங்களில் வந்து INTA வந்து முன்னிலையில் இருக்காங்க. இல்லை கருத்து, அதாவது ஒரு கருத்து கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ல ஒரு மீட் பண்ணி, ஏன்னா 1ஆம் தேதி இறுதி கட்டம் முடிஞ்சிருக்கிறது, அன்றைக்கி ஈவினிங் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து டைம் கேப்பில் அவங்க எடுத்தாங்கன்றதில். இன்னொன்று வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி பார்க்கும்போது, பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 440 இடத்துல தனித்து போட்டிட்டாங்க. காங்கிரஸ் வந்து பல இடத்துல வந்து விட்டு கொடுத்துட்டாங்க, கூட்டணி கட்சிகளுக்காக விட்டு கொடுத்தனால வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. ஸோ காங்கிரஸ் வந்து அவங்க போட்டியிட்ட இடமே கம்மி தான். அப்படி இருக்கிறச்ச 440 பிஜேபி ஸ்டாண்ட் அலோன் பார்ட்டி அவங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது வந்து அது ஒரு சிங்கிள் பார்ட்டி எக்ஸப்ஷன் பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. இல்லை முக்கியமாக 2 விஷயம் பார்க்கணும். இப்போ சார் சொன்ன மாதிரி சில இடத்துல வந்து சரிவுகள் இருந்தாலும், இப்போ ஹரியானாக்குள்ள தமிழ்நாட்டில் பல ஊடகங்கள் என்ன சொன்னாங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கே உள்ள விடலை. ஆமா, அமித்ஷா உள்ளே போக முடியல, 2 முறை வந்து பொதுக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டதா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஹரியானாவில் வந்து கிட்டத்தட்ட 4 சீட்டு பாஜகவுக்கு முன்னிலையில் இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி டெல்லியில் அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு ஆதங்கத்தின் அனுதாப அலையில் வந்து எப்படியாவது இந்த வாட்டி போயிடலான்னு நினச்சார் அவர். கடைசியில் வந்து அதுவும் முடியல டெல்லியில். ஸோ சில இடத்துல, அதான் நான் மீண்டும் சொல்ல வருகிறேன், சில இடத்துல அப்போ அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் வருமானா தெரியாது, அந்த இடத்துல எந்த விக்டரி மார்ஜின் இருக்கிறது. எப்படி உத்தரப்பிரதேசத்தில் வந்து கொஞ்சம் இந்தி கூட்டணி மேலோங்கி இருக்கிறதோ, அப்போ இந்த இடத்துல நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தொடர்ந்து இந்த வாட்டி வின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாஸ் லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டராக இருந்திருப்பார் நவீன் பட்நாயக். பட் அங்கே 2மே நடக்கல. சட்டப்பேரவையிலையும் அவங்களால ஆட்சி அமைக்க முடியல,
இப்போ மாநில பாராளுமன்ற தேர்தலையும் வந்து அவங்க பின்னடைவில் வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமாக அதான் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கிறது. பட் குறிப்பாக அவங்க சொல்லக்கூடியது இந்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த சவுத் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணதில் ஒரு வலுவான கூட்டணி கர்நாடகாலையும் சரி ஆந்திரத்துலேயும் அமைச்சிருக்காங்க. மேலும் தெலுங்கானாலையும் வந்து பாஜக வந்து இன்ரோட் கெயின் பண்ணியிருக்கனால வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நார்த் சவுத் அப்படின்ற மாதிரி பாஜகவுக்கு வந்து நார்த் மட்டும்தான் கை கொடுத்ததுன்ற ஒரு இமேஜ் இல்லாமல் இப்போ வந்து சவுத் கொடுக்கறது, ஒடிசா கொடுத்துருக்கிறது, மேற்கு வங்கமும் வந்து பிஜேபி வந்து இன்ரோட் கெயின் பண்ணுறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக அதாவது வந்து கொஞ்சம் ஒரு நம்பர்ஸ் டாப் இருக்குமே தோற்று வந்து பட் டெஃபினட்டாக அந்த சார் முதல் தொடக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நான் அந்த முன்னாடி கூட பதிவு பண்ணியிருந்தேன். அது ஏன்னா அது ஒரு திரும்ப அதாவது வந்து பிரதமருடைய ஹேட் ஸ்பீச்சாக இருக்கட்டும், பிரதமருடைய பேச்சாக இருக்கட்டும், அது வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க தான் போகிறாங்க. திமுக உட்பட பல கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை கொடுத்துருக்காங்க, பல தனிநபர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதை எடுக்க தான் போகிறாங்க. எடுத்து அவரை சந்திச்சு தான் ஆகணும். அது ஜனநாயக நாட்டில் யாருக்காக இருந்தாலும் ராகுல் காந்தி சந்தித்த மாதிரி அவரும் சந்தித்து தான் ஆகணும். ஒரு குஜராத் வன்முறையில் வந்து போய் எஸ்ஐடியில் போய் முன்னாடி பேசிட்டு டிப்போஸ் பண்ணி போயிட்டு வந்தவர் தான் பிரதமர். ஆனால் இது வரைக்கும் நேஷனல் லெவல் கேஸுக்கு வாங்கன்னு சொன்னால் வந்து நாடு முழுக்க வந்து என்ன சொல்கிறது ஒரு கிரியேட் பண்ணுற சீன் கிரியேட் பண்ணிட்டு எரிக்கிறது பண்ணது காங்கிரஸ். நேஷனல் லெவலுக்கு சம்மன் தான் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் போய் எஸ்ஐடியை போய் சந்தித்து வந்தவர் தான் பிரதமர். ஸோ அதனால் அது டெஃபினட்டாக இருக்கிறது. இல்லை அது போனதுக்கு இல்லை அதுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக நாடு முழுக்க பல இடங்களில் காங்கிரஸ் இருக்கிற ஆட்சிகள் இருக்கிற இடத்துல கர்ஃபியூ நடந்தது, கலவரம் நடந்தது. அவர் கூப்பிட்டு போனாங்க, பட்டவர்த்தனமா கூட்டிட்டு போய் எனக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு டீ சாப்பாடு கொடுத்து வச்சு அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொன்னாரு. அதுதான் நான் சொல்றேன், ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் போகும்போது அந்த மாநிலத்தில் ஒரு கலவரம் கூட நடக்கல. ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி போகும்போது எல்லா இடத்துலயும் கலவரம் நடத்தும். அதுதான் நான் கம்பேர் பண்றேன், வேற ஒன்றும் கம்பேர் பண்ணல. 2 பேரும் போனாங்க, நான் எல்லாம் போட்டிருக்கேன். கிளாரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிடுறேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கோர்ட்ல வந்து ஒரே கும்பல் ஏதோ தேர்தல் பரப்புரை நடக்கிற மாதிரி ஒரு ரேலி மாதிரி காங்கிரஸினுடைய தொண்டர்கள் வந்து குமிஞ்சிட்டாங்க. அங்கே ராகுல் காந்தி உள்ள நுழையிறதுக்கே இடியோட நுழையிறதுக்கே வந்து என்ட்ரி பாயிண்டே அவ்வளோ கிளியரா இல்லை. அந்த பிளாக் நீங்க போலி என்கவுண்டர்ல அமித்ஷா அவர்களை கைது செய்தாங்க தெரியுமா? குஜராத்தில் உள்துறை அமைச்சர் இருக்கும்போது இதே குஜராத்தில் பாஜக காரங்க எப்படி ஒரு அல்ட்ராசிட்டி பண்ணாங்க. இது வந்து இதை வந்து நம்ம ஒப்பிட முடியாது, அந்த மாதிரி ஒப்பிட முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு முக்கியமா இதே நீங்க இந்த காலத்துல இப்ப அஜய் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க, எனக்கு சிபு சோரானை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. இல்ல இது என்ன நடந்து போச்சு? இல்ல ஒண்ணும் நடக்கலையே. இல்ல இப்போ எல்லாமே சட்ட ரீதியா என்ன உடைச்சாங்க, இப்போ நீங்க எவ்வளவு சீட் வாங்கியிருக்காங்க, இல்ல சட்ட ரீதியா நடக்கிறது. இன்னொரு விஷயம் நான் சாருக்கும் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், ஏன்னா பாஜகலையும் வந்து பல இஸ்லாமியர்கள் உறுப்பினராக இருக்காங்க. அந்த கேண்டிடேட்டே போடல, ஒரு கேண்டிடேட் போட்டாங்க சார். ஒரு கேண்டிடேட் திருப்பி சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன், ஒரு கேண்டிடேட் 2019 நீங்க சொல்றீங்க யாருமே கேட்கலன்னு சொல்றீங்க. ஆமா, யாரு கேட்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு நான் சொல்லலாம், அது கிடையாதுங்க. யாருமே கேட்கலங்கிறது தவறான வாதம். யாருமே கேட்கல, ஒரு பிரதிநிதித்துவ கொடுக்கணுமா வேணாமா சார்? அவங்க ராஜ்யசபால நீங்க ஒரு இடத்து தான் கொடுத்திருக்கீங்க. இப்ப அது கேரளால சார் இருங்க. போன தடவை 2019 4 பேர் நின்றாங்க, அவங்க தோத்து போனது வேற விஷயம். ஒரே ஒரு நிமிஷம் சார். போன தடவை இவர் ஒரு மந்திரி இருந்தார்ல, ஒரு மந்திரி இருந்தார் போன தடவை, நக்வி இருந்தார், ஷானவாஸ் ஹுசைன் இருந்தார். அவரையும் தூக்கிட்டீங்களா எல்லாரையும்? சார் அவங்கள கட்சியில மூத்த பொறுப்புல தான் சார் இருக்காங்க, கட்சியை விட்டு தூக்கலையே சார். சிறுபான்மை நலவாரியத்தை தூக்கிட்டீங்க சார். சிறுபான்மை நலவாரியம் 2008ல பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு போட்ட சிறுபான்மை நலவாரியம் நிலைமை என்ன சொல்லுங்க? சச்சார் கமிஷன் கொடுத்த அறிக்கையின் பிரகாரம் கொண்டு வரப்பட்ட சிறுபான்மை நலவாரியம் நிலைமை என்ன? அதை நீங்க வந்து சமூக நலத்தில் சேர்த்து சுருதிரியானையே நீங்க வந்து மொத்தமா சமூக நலத்துறை அது தனி அமைச்சரவையா இருந்தார். அப்பாஸ் நக்வி தனி அமைச்சரவையா இருந்தார். நஜ்மா ஹெப்துல்லா தனி அமைச்சரவையா இருந்தாங்க. அது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க சார். எடுக்கல சார். அதே போன்று அபுல் கலாம் ஆசாத் பேரால் இருக்கின்ற உயர்கல்வியுடைய அந்த ஸ்காலர்ஷிப் நீங்க தூக்குனீங்க. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்காக கவுண்டர் பதில் சொல்றேன். நீங்க இல்ல பதில் சொன்னாலும் பொதுவாக இஸ்லாமிய விரோத போக்கு பிரதமர் மோடி கடைபிடிக்கிறார். அவருடைய பேச்சுகள்ல அது வெளிப்படுது, ஒவ்வொரு பிரச்சார கூட்டங்களிலும் அது வெளிப்படுது. நான் திரும்ப அந்த விஷயத்துக்கு தான் அந்த அதுக்கு சார் சொன்னதுக்கு, இந்த அரசு தான் வந்த பிறகு வந்து ஒரு மீன்வளத்துறைக்குன்னு ஒரு அமைச்சகம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. மீன்வளத்துறைன்றது இத்தனை வருஷமா இல்லை, இந்த அரசு வந்து மீன்வளத்துறைன்ற ஒரு அமைச்சரை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு அமைச்சர் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், நீங்க சொன்ன பாயிண்ட். குஜராத் முதல்வராக இருந்து அவர் தேர்தல் கண்ட பிறகு, கலவரத்துக்கு பிறகு வந்த பிறகு, நீங்கள் சொல்லக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் உட்பட அமெரிக்கா விசா மறுக்கப்பட்டது. இங்கேருந்து பல எம்பிகள் வந்து அவருக்கு விசா கொடுக்கக்கூடாதுன்னு எழுதின உட்பட அவர் தேர்தல் சந்திச்சுட்டு தான் வர்றார். குஜராத்தில் தேர்தல் சந்திச்சிருக்காரு. அது பிறகு
நீங்க சொல்லக்கூடிய மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், குஜராத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுறாங்க. ஒரே ஒரு கேள்விதான். நான் முடிச்சிடுறேன். உத்தரப்பிரதேசத்துல 2 கோடி முஸ்லிம்கள் இருக்காங்க. 24% உத்தரப்பிரதேசத்துல 2 இருக்காங்க கோடி முஸ்லிம்கள் இருக்காங்க. ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் முடியலையே சார். நான் நீங்க கேட்டா சொல்றீங்க யாரும் கேட்கலன்றீங்க. நான் என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா சார், பத்திரிகை செய்தி பிரகாரம் கேட்டு மறுக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்லுங்க. இதனுடைய புள்ளிவிவரம் நமக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்கணுங்க. ஏன்னா வந்து முஸ்லீம்கள் அல்லாத பாராளுமன்றம் சொல்லி யோகி ஆதித்யநாத் பேசினாரு, அது தெரியுமா? முஸ்லீம்கள் அல்லாத, முஸ்லீம்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத பாராளுமன்றம் இருக்க வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் பேசினாரா? பேசுறாரு. கிரண் ரிஜிஜு அமைச்சர் இருக்கிறார், அவரும் வந்து சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர் தான். அவர் அந்த அந்த வடகிழக்கு மாநிலத்தில் இப்போ நீங்கள் இவ்வளோ எல்லாரும் சொன்னாங்க, சார் ஒன்று சொன்னார். 2 விஷயம் சர்வதேச அளவில் பார்க்கும்போது ஃபிஜியோடைய அதிபர் வந்து அவர் இறங்கும்போது அவர் பிரதமருடைய காலில் வந்து மரபு மீறி வந்து காலில் விழுந்ததை நம்ம பார்த்தோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பரவாயில்ல, ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? இன்னொரு பாயிண்ட் சார் சொன்னதுனால சொல்கிறேன். G20 மாநாடு செப்டம்பர் நடக்குது 23ல். இங்கேருந்து முடிச்சுட்டு அன்னைக்கு கனடா பிரதமர் ஏறுறாரு. ஏறி அடுத்த இங்கே வந்து பேட்டி கொடுக்க முடியாது, ஏன்னா பத்திரிகையை சந்திக்க விட மாட்டாங்க. எப்படி வந்து இப்போ எக்ஸிட் போர்டில் இந்த ஊடகம்லாம் எவ்வளோ தப்பாக பண்ணிச்சோ அந்த வேலையை G20ல பண்ணாங்க செப்டம்பர் போன வருஷத்தில். அப்போ இங்கேருந்து போய் அங்கே வந்து இறங்கினோன்னு இன்னொரு கண்ட்ரியில் போய் இறங்கிட்டு அவர் ஒன்று பத்திரிகை நிருபர்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு இந்தியாவை எதிர்த்து. இப்போ கனடாவோட இன்னைக்கு சார் சொல்லுங்க, கனடாவோட நம்ம நல்ல உறவுல இருக்கமா இல்லையான்னு சொல்லுங்க. கனடாவோட டெஃபினட்டா நல்ல உறவே கிடையாதுங்க. ஏன்னா அந்த அதிபர் தான் காலிஸ்தான் ஆதரவு ஊக்குவிக்கிறாரு. அப்ப அவர் G20 வந்துட்டு போனார்ல. அவங்க வந்து இங்க இருக்கிற ஒரு அரசு அதிகாரி உடந்தையா இருந்திருக்காரு இந்த இந்தியா பத்தி பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்போ நீங்க இன்னும் அப்ப நான் கேள்வி கேட்கிறேன், காங்கிரஸை விட நீங்க 10 வருஷம் ஆண்ட பிறகு காலிஸ்தான் வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்களா? வளர்ந்தது நீங்களா சொல்றீங்களா? கனடால வளர்க்கறாரு, அந்த அரசு வந்து ஊக்குவிக்கிறாங்க. இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டது, அதுக்கு மோடி அரசு என்ன பண்ணுச்சு? ஒரு பரேட் வச்சு. இன்னும் ஒரு பாயிண்ட் சார், ஒரே பாயிண்ட். அருணாச்சல் பிரதேஷ்ன்ற ஒரு மாநிலத்தில் இப்போ தேர்தல் முடிந்தது. கிட்டத்தட்ட 10 சீட்ல வந்து பிஜேபி அண்ணன் போஸ்டா வின் பண்றாங்க. ஏன் வந்து எதிர்க்கட்சிகளால தேர்தல் கமிஷன் இருக்கிறதுனால அண்ணன் போஸ்டா வர முடியல. ஏன் எதிர்க்கட்சிகளால ஒரு கேண்டிடேட் போட முடியல? ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு சொல்லக்கூடிய சீனாக்கு தாராவாத்துட்டாங்க, சீனாக்கு தாராவாட்டு சீனா ஆக்கிரமிச்சுன்னா முதல் வேலையா வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் கூண்டோட பிஜேபியை கலைத்து விட்டு மாற்று கட்சிக்கு தான் வாய்ப்பை கொடுத்துருக்கணும். சார் அது அடுத்த வாரம் வரும் சார். என்னத்தினால நீங்க வந்து ஜெயிச்சீங்க? தேர்தல் கமிஷனால ஜெயிச்சீங்களா என்னன்றது அப்ப ராஜினாமா செஞ்சாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ராஜினாமா செய்யறாரு. மக்களுடைய ஃபீலிங் மேடம், சிக்கிம்ல ஒரு சீட்டு கூட வரல. என்ன காரணம்? பக்கத்துல தான இருக்கு சார். சிக்கிம்ல வர மாட்டாங்க, அவங்க தான் பிரிஞ்சிட்டாங்களே சார். கூட்டணியில வெளில வந்துட்டாங்க. பிரிஞ்சிட்டாங்களா? இந்தியாவுல இருக்கா இல்லையா? இல்ல, அவங்க பிஜேபி அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்து தனியா சந்திக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க? ஆனா நோட்டாக்கு கீழே வாங்கலாம், நோட்டாக்கு மேல வாங்கலாம். காங்கிரஸ் கட்சி நோட்டா கீழே போயிடுச்சு சார். காங்கிரஸ் போகுது இல்ல சார், ஆளும் 10 வருஷம் ஆண்டுட்டு நீங்க நோட்டாக்கு மேல போனீங்களா? அந்த கட்சியோட கூட்டணியில இருந்து கூட்டணி வேண்டாம் சொல்லி விலகி இருக்காங்க. பாஜகவுடைய எடுத்த முடிவு அது, அந்த கட்சிக்கும் பாஜகவும் எடுத்த முடியும். ஆனா அது வந்து எதிர்பார்த்தது அந்த கட்சி தான் வரும்ன்றது எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளோ கூற்று இருக்கு சைனாவை பத்தி. அப்படி இருக்குன்னா அருணாச்சல பிரதேஷ் சார் சைனான்ற ஒரு வார்த்தை பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரான்னு மட்டும் சொல்லுங்க சார். நான் சைனான்ற வார்த்தையை சொன்னேன்னா இதை கூட இன்னும் 2 விஷயம் சொன்னேன்னு வைங்களேன், உங்களுக்கே வந்து ஒரு பேரதிர்ச்சியா இருக்கும். நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன், நீங்க கேட்டுங்க. காங்கிரஸ் கட்சி வந்து சைன அரசு கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்கு ராஜீவ் காந்தியோடைய கட்டளைக்கு. எப்படி வாங்க முடியும்? தடை செய்ய சார். அப்ப நானும் சொல்லலாம் சார், காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை மீட்பு மண்டியில சொல்ற அமித் ஷா, சீனா ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை மீட்பு மண்டி எப்பொழுதும் பேசுறது நான் சொல்றேன் சார். இவங்க மீட்கட்டு சார் 10 வருஷம் முடிஞ்சிருச்சு சார். இன்னைக்கு ஆட்சி போகுது. இப்ப என்ன சீனாங்கற வார்த்தை ஏன் சொல்லல? கண்டிக்கணுமா வேண்டாமா சார்? ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு வந்து 1.35 சார் அது தேவையில்லை சார். உங்களுக்கு வந்து வாங்கி இருக்காங்க சார். உங்க கவர்மெண்ட் சார் நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கணுமா இல்லையா? பண்ணிட்டாங்களே. எங்க எடுத்தாங்க? FCR சஸ்பெண்ட் பண்ணாங்களே. எலெக்ஷன்ல எங்க பேசிருக்கீங்களா அந்த விஷயத்தை? சார் எலெக்ஷன்ல பேசி அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு. எப்படி வாங்க முடியும்? அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து சீன அது கூட விட்டுருங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட காங்கிரஸ் கட்சி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அது எதுக்காக போட்டாங்க? மேடம், காங்கிரஸ் வந்து மகாபலிபுரத்துல 19 நவம்பர்ல 2 பேர் தான உட்கார்ந்து பேசுறாங்க. அப்ப சொல்லிருக்கலாம்ல. காங்கிரஸ் சீனா அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்கு.
பாகிஸ்தான் அரசோட ஒப்பந்தம் போட்டிருக்கு. 7/2008 கேளுங்க சார், பாகிஸ்தானோட ஒப்பந்தம் போட்டிருக்கு. சார், ஒரே நிமிஷம் சார். ராகுல் காந்தி வருவதை பாகிஸ்தான் விரும்புது. சார், இதுக்கு பதில் சொல்ல பாகிஸ்தானுக்கு சொல்லுங்க. ராகுல் காந்தி நண்பராக இருக்கிறார். 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார்கள். திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார். திரு தேவப்பிரியா வணக்கம் சார். திரு நவநீத், இடைவேளைக்கு முன்னாடி நீங்க ஏதோ சொல்ல விரும்புனீங்க, உங்க கருத்து என்ன? தொடர்ந்து பேசலாம். சிம்பிள் தான். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 441 தொகுதிகளில் பாஜக தனித்து போட்டியிடுறாங்க. கிட்டத்தட்ட 320 சீட்டில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுறாங்க. இப்போ அதிகாரப்பூர்வ தேர்தல் ஆணையத்தோட இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 242 தொகுதி வந்து பிஜேபி வந்து கெயினில் இருக்காங்க. ஸோ 50% கிட்டத்தட்ட வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணுற இதில் வின் பண்ணுறாங்க, முன்னணியில் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 94 இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த பிஜேபி தான் வந்து கெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் அர்த்தம் அது. ஸோ இன்னும் அடுத்த 2 ரவுண்டு போகும்போது நமக்கு எப்படி இருக்குன்றது கலர் நிலவரம் தெரியும். இன்னொன்று, காங்கிரஸோட நிதி முடக்கப்பட்டது கூட ஒரு காரணம் அவங்களால இந்த அளவுக்கு சோபிக்க முடியாம போனதுக்கு. அதுவும் கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைம்ல ஏன் அதை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்கு. இல்லை, அதுக்கு தான் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக சரி எல்லாமே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி ஏதாவது சர்ச்சை இருக்குன்னா யாராக இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியதான். பட் என்னை பொறுத்தவரைக்கும் வந்து அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க இந்த டைம்குள்ளே கொடுக்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து சூரத் கோர்ட் வந்து பலமுறை சம்மன் அனுப்பிய பிறகு வராதனால தான் கடைசியில் இருந்தது. ஏன்னா வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தினா கடைசியில் இந்த மாதிரி ஒரு என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து பாஜக உட்பட அவங்களே தப்பு பண்ணால் கூட அவங்களும் இதை ஃபேஸ் பண்ணி தான். இப்போ சர்ச்சைக்குரிய வேட்பாளர்கள் லிஸ்ட் நம்ம சிறப்பு செய்தியாளர் சொல்லும்போது பார்த்தோம். பிரஜ்வல் ரேவண்ணா ரொம்ப அதிகமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயர். சமீபத்தில் மோடி அவருக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருந்தார். இந்த மாதிரி தொடர்ச்சியான புகார்கள் பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரதாவும் அதை பற்றி இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் பேசுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர், அது அவங்களுடைய சாய்ஸ், அவங்க வச்சிருக்கிறது. அது வேண்டான்னா மாறப்போகிறது. பட் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா வந்த சமயத்தில் வந்து தேவகவுடா அவர்கள் கூட வந்து கண்டித்திருக்காரு. அப்படி என்ன சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்ட்டு இருக்காரு. அது அந்த மாநிலத்தோடைய கண்ட்ரோல், அது காங்கிரஸ் தான் அந்த ஆட்சியில் இருக்காங்க. அவங்க என்ன எடுக்க போகிறாங்கன்ற பொறுத்து இருந்தோம். ஆனால் இதே சமயத்தில் நாம் இந்த பக்கம் யோசிக்கணும். வந்து ஆம் ஆத்மி கட்சியுடைய ராஜ்யசபா எம்பி ஒரு பெண்மணி, அது ஒரு முதல்வருடைய இல்லத்தில் வச்சு தாக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற விஷயத்தை வந்து பெருசாக யாரும் பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா ஏன்னா வந்து கூட்டணி தர்மத்துக்காக கூட வந்து ரேவண்ணா 3000 வீடியோக்கள், ஹனி டிராப்ஸ் வீடியோக்கள், அது அந்த பெண்மணி தாக்கப்பட்டிருக்கிறார். எதோ ஒப்பிடுவது என்பது நியாயம் இல்லை. இது தவறுங்க. 3000 வீடியோக்கள் வந்து வெளியே வந்திருக்கு. அங்க வந்து அவங்க எம்பி தாக்கப்பட்டாரு. ரெண்டையும் எப்படி நீங்க ஒப்பிடுவீங்க? எப்படி ஒப்பிடுவீங்க நீங்க? அவரோட வீடியோ வந்து உண்மைன்றேன். அதுக்கு நீங்க அதை ஒப்பிட்டு பேசுறதுக்காக சொல்றேன். ஒப்பிட்டு பேசுறதுக்கு எப்படி தெரியுமா கேட்கிறேன்? குறைந்தபட்சம் ஒரு பெண் எம்பி தாக்கப்பட்டுள்ளார்ன்றதுக்கு மோஹுவா மைத்ராக்கு கொதிச்சாங்க. மணிப்பூர்ல ஒரு பெண் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டார். சொன்னாங்க ஒரு பெண் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டார். அவங்க பெண் இல்லையா? குழந்தைகளை தாக்கப்பட்டிருக்காங்க. தயவு செய்து எல்லாத்தையும் சரியா பாருங்க. அதே மணிப்பூர்ல 17 பெண்கள் நிர்வாணமாக வந்து நியாயம் கற்பீங்க. நல்லது சார். 17 பெண்கள் நிர்வாணமா நல்லது. நியாயம் கற்பீங்க. எதிராக நியாயம் கற்பீங்க. பிரச்சனை இல்ல. பேசலாம் சார். புள்ளி வரதுக்கு வாங்க. அதான் இப்போ 2-3 விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்றேன். என்கிட்ட ஒரு டேட்டாவே இருக்கு. 2022ல வந்த டேட்டா. why BJP is not fielding Muslim candidates. ஃபீல்டு பண்ணி பார்த்துருக்காங்க. அதுல வந்து இந்து ஓட்ஸ் வந்து ஆன்டகனைஸ் ஆகுது. அங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்க. சார் ராஜ்யசபா எம்பி இருக்கல சார். இல்ல சார் ராஜ்யசபா எம்பி இருக்கா இல்லையா? டேட்டாவை சொல்லிட்டு இருங்க, கொஞ்சம் இருங்க. இப்போ மகாராஷ்டிரால வந்து ஒரு ஸ்டார் கேம்பெயினர் முஸ்லிம் கேண்டிடேட் சவுத் மும்பைல அங்க கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் 2.5 லட்சம் முஸ்லிம் ஓட்டுகள் இருக்கு. அங்க வந்து அப்போஸ் பண்ணி மல்லிகார்ஜுன கார்கேயை பார்த்து எங்களுக்கு முஸ்லீம் கேண்டிடேட்டை நீங்கள் ஃபீல் பண்ணல மகாராஷ்டிராவில். அது ஒன்று. குஜராத்தில் ஏற்கனவே வந்து 77ல் வந்து 2 கேண்டிடேட், அகமது பட்டேல், இசான் ஜாஃப்ரி தான் இந்த 9 கோச் நம்பர் 9 எரித்த முக்கியமான குற்றவாளி. அவர் சக்கரையா வாரி இறைச்சவர் அந்த கோச்சை எரிக்கிறதுக்கு கோத்ரால. இருங்க நான் சொல்லி முடிச்சிட்டேன். பிரஜ்வல் ரேவண்ணா ராகுல் காந்தி மேல கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. சுகன்யான்ற ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணதாக அவர்கள் வந்து அந்த கேம்பெயின் அந்த ஏரியாவில் வந்து அமேத்தியில் வந்து இருந்த அந்த பிரச்சனை வந்து எப்போது சால்வ் ஆச்சுன்னா 2015 தான் அந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்தது. இது வந்து தவறான தகவல். அந்த கேஸை போட்டவரே வந்து இன்னைக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியினர். புரியுதுங்களா? ஆக பிரஜ்வல் ரேவண்ணா விஷயத்தில் வந்து சார் சொன்ன மாதிரி 2019 வந்து
காங்கிரஸ் கூட்டணியில் போட்டி போட்டு வெற்றி பெற்றவர். ஆனா வந்து அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு, இல்லைன்னா சொல்லல. இதை வந்து காங்கிரஸ் பூசி மொழிவியது 100 கோடி ரூபாய் டிகேஎஸ் கொடுத்ததாக இந்த வீடியோவை கேப்சர் செய்து இது ஒரு ஊடகத்துல ஆங்கில ஊடகத்துல இப்ப ரீசெண்டா வந்திருக்கு. இந்த மாதிரி அதாவது நான் சொல்லிட்டே போலாம், ஆதாரம் இல்லாத ஒரு ஊடகத்துல வந்திருக்கு. ஆங்கில பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா உங்க ஊடகத்துல அந்த ஊடகத்தினோட பேர் சொல்லக்கூடாது தானே. இப்ப ரீசெண்டா வந்திருக்கு 100 கோடி ரூபாய் டிகேஎஸ் கொடுத்ததாக அந்த இதுக்கு வந்திருக்கு. ஆகையினால இந்த பிரச்சனை எங்கிட்ட போட்டோவே இருக்கு 1980. நான் இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுங்களா, நான் சோலார்ல இருந்தேன். 2012 அந்த பெண் நிர்பயா என்ற பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுகிறார். அந்த நேரத்தில் நான் சோலார் ப்ராஜெக்ட்ஸை 20,000 கோடி ரூபாய் வேர்ல்டு பேங்க் சப்சிடி, மணிசங்கர் ஐயர் முக்கியமான தலைவர்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரு குழு, காங்கிரஸுடைய யுவா மோர்ச்சா குழுக்கள் வந்து அவர்களை சந்திக்கிறார்கள். நான் அந்த நேரத்தில் என்னுடைய குழுவில் சோலார் குழுவில் இருந்தவர் அந்த இடத்துல அங்க கான்டாக்ட்ல இருக்காங்க. இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்கிறது, இந்த மாதிரி கொடூரம் நடந்து விட்டது சொல்கிறார்கள். ஆனால் அது போக்கஸ் அது கொடுக்கல. எது கொடுத்தாங்கன்னா 20,000 கோடி ரூபாய் வேர்ல்டு பேங்க்ல இருந்து அந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் பேச்சு நடந்தது. எவ்வளவோ போராட்டங்கள் நடந்தது. ஆனா இன்னைக்கு என்ன நிகழ்வு, மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் 500 கோடி ரூபாய் பஸ்ல சிசிடிவி கேமரா, நிர்பயா ஸ்கீம்ல சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து 2 முறை சுயேட்சா போட்டிட்டு இருக்கேன். என்னோட மேனிஃபெஸ்டோ பிரஸ் கிளப் ஆஃப் சென்னையில வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நிர்பயா கேப் நைட்ல வந்து என்னோட பெரம்பூர் கான்ஸ்டிடியூன்சில ரன்னிங்ல இருக்கும். யாராவது பெண்கள், அதாவது இஷ்யூல மாட்டக்கூடிய பெண்கள், அதாவது இரவு நேரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள், அவங்கள சேஃபா எடுத்துட்டு கொண்டு போய் விடுறது தான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏனுடைய இது. நான் அப்படிதான் வியூ பண்றேன், புரியுதுங்களா? ஆகையினால இந்த மாதிரி ஏதாவது ஸ்கீமை வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? அதுக்கு பிரச்சனை முடிஞ்சதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு தான். அவர் பேசின விஷயத்துக்கு ஃபுல்லா சொல்லல. அவர் தோழர் சொன்னாரு பெரும்பான்மை வந்து முஸ்லீம் வேட்பாளரை கொடுப்பாது நிப்பாட்டாத காரணம் வந்து ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேனே, உங்க காங்கிரஸ்ல நான் பேசி முடிச்சுக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. சொன்னாரு முஸ்லீம் வாக்குகள், முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்தாதற்கு காரணம் இந்து மக்களுடைய வாக்கு விழல. சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், ஏன் கொதிக்கிறீங்க? பொறுமை. அந்த அளவுக்கு போலரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், 2014க்கு முன்பாக 2008க்கு முன்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா 10 எம்பிக்கள் இருப்பாங்க உத்தரப்பிரதேசத்தில். இதை யார் கொண்டு வந்து, இது ஒரு பெரிய துயரங்க. 2 கோடி மக்கள் இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்துல இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை பாஜக செஞ்சிருக்கு, போலரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன் சார், பதட்டப்படாதீங்க. ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன், நான் பேசுறதுக்கு விடுங்க. நீங்க நான் குறுக்க பேசுறீங்க, பதட்டப்படுறீங்க. அப்ப ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்தினால் பாஜக சார்புல இங்க பாருங்க, நோட்டாவுக்கு 1.5 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு. இவங்க எப்படி சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் வேட்பாளரை நிறுத்தினால் இந்து மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இது யார் முடிவு பண்றது? காங்கிரஸ் அதை முடிவு பண்ணி தான் தேர்தல். இருங்க சார். மகாராஷ்டிரா 3 ஸ்டேட்லயும் ஒரு முஸ்லீம் எம்பி கூட காங்கிரஸ் நிறுத்தவில்லை. மகாராஷ்டிரால இல்லை, தமிழ்நாட்டுல இல்லை சார், தமிழ்நாட்டுல இல்ல. நீங்க முதல்ல கருத்தை பேச விடுங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? அப்ப இப்படிப்பட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். யோகி ஆட்சியில பாத்தீங்கன்னா கற்பழிப்பு கொலை வழக்குகளை சம்பந்தப்பட்டது 111 எம்எல்ஏக்கள். ஆனா எதிர்க்கட்சி வேட்பாளர் இப்ப சமீபத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு, ரஃபீர் அன்சாரி அப்படின்னு. 1997 ஒரு மேல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தியதா ஒரு வழக்கம். அதுல வந்து இப்ப கைது பண்ணிருக்கதா சொல்றாங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு சந்தேகத்தை கிளப்புது. இதுதான் ஒரு நம்ம கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி அதுதான் மேடம், இப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இப்போ பிரிஜ்பூஷன் பிரச்சனையில நிறைய பெண்கள் வந்து பாலியல் புகார் கொடுத்தாங்க. அதுல ஒரு பொண்ணு தெளிவா சொல்லிடுச்சு, இது வந்து என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால விலக்கிக்கிறேன், இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்கன்னு டேட்டா வந்திருக்கு மீடியால, என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆகையினால இந்த மாதிரியான வாபஸ் வாங்கும்போது அவருக்கு வந்து பெயில்லாம் இருக்காரு. அவரு நிச்சயமா சார், இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அந்த மாதிரி நிறைய கேसेस இருக்கு. இருங்க, இல்ல சொல்லி முடிச்சறேன், ஒரே ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சறேன். தற்போதைய கால நிலவரத்தை பார்த்துட்டு வந்துறோம், தொடர்ந்து பேசலாம். விடுங்க, பிரச்சனை இல்ல. சிறப்பு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். திரு இனியன் தற்போது இணைந்திருக்கிறார். வணக்கம். திரு ராமசுப்பு சார், இப்ப வந்து நீங்க இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்த்த முடிவுதானா இல்ல எப்படி இருக்கு? முடிவு அல்ல. ஏன்னா முன்னாடி வந்த சர்வேயும் சரி, எக்ஸிட் போலும் சரி, அதை நாம் கணக்கில் வச்சுட்டோம்னா இது எதிர்பாராத முடிவு. ஆனால் இப்படி தான் இருக்கும் என்பது பல்லோராலும் கணிக்கப்பட்டது. அது வந்து திணிப்பு, இப்போ தான் ரியாலிட்டி இப்போ நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்தில்
எனக்கு இந்த இந்த ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போகாமல் நான் என்னுடைய கருத்தை ஒண்டி சொல்கிறேன். ஏன்னா குறுக்க பேசுவது என்பது என்னுடைய இயல்புக்கு எதிரானது. இப்போ 236 இடம் காங்கிரஸ் கூட்டணி பெற்றிருக்கின்றது. அது அவங்களுக்கு 286 இடமும் 287 இடம். பிஜேபிக்கு தனிப்பட்ட முறையில் 239 இடமும் வந்திருக்கு. எனக்கு என்ன தோன்றுகின்றது என்றால் 2 விஷயம் நடக்கணும், 3 விஷயம். ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுவோம். திரு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய செருகல், அதனால் அவருக்கு ஹீ வில் ஹேவ் டு எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவரால் தான் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பங்கம் ஏற்பட்டது அப்படின்னு பிஜேபி தலைமை கட்டாயமாக யோசிக்கும். ரெண்டாவதாக அப்படி கூட்டணி இருந்திருந்தா என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கும்? டெஃபினட்டாக, ஏன்னா இப்போ ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஒன்றாக இணைந்திருந்தார்கள் என்றால் ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் பெட்டராக டெஃபினட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள். இரட்டை இலக்கத்தில் வரும் அப்படின்னு சொன்னார் முதல்ல, அப்புறம் வாக்கு சதவீதம் கிடைத்தாலே போதும். அது அப்படி தான் பேசுவார் அவர். ஏன்னா அவர் ஏதோ ஒரு வழியில் அவரை தன்னை முன்னிறுத்தி கொள்ளணும் இல்லையா. ஆனால் அவருடைய அந்த தௌஷ்டினியமான பேச்சு, அதாவது தாங்கிற அகங்காரத்தோடு பேசின பேச்சுகள்லாம் மக்கள்கிட்ட எடுபடவில்லை. அது அப்படிங்கிறது ஒன்று. இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவு அவருடைய பேச்சு தான் பிரதான காரணமாக. ஆமாம், ஏன்னா இவங்களோட ஒழுங்காக ஏடிஎம்கேயோட ஒரு நல்ல சுமூகமான உறவு இருந்திருந்தால் டெஃபினட்டாக தேரோட பர்ஃபார்மன்ஸ் would have been பெட்டர். என்டிஏ பர்ஃபார்மன்ஸ் would have been பெட்டர். அதை அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவதாக, திரு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா 239, ஏன்னா அவரும் திரு அமித்ஷா அவர்களும் தான் பிஜேபியை வழிநடத்துகின்றவர்கள். மற்றவர்கள்லாம் சோல்ஜர்ஸ் மாதிரி, அவங்க தான் தானை தலைவர்கள், வேறு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு போக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது நிச்சயமாக ஆர்எஸ்எஸ்க்கு உகந்ததாக இருப்பதாக நான் பார்க்கல. 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது கூட மோடி பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொல்றது நம்ம இல்லை, அது அவங்க சொல்லட்டும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தனி மனித துதியை என்றைக்குமே ஏற்காது. அதாவது தனி மனிதனை நம்பாதே தத்துவத்தை நம்புங்கிறது அவங்களுடைய கொள்கை. இவங்க திரு மோடி அவர்களை ரொம்ப துதிப்பாடி கொண்டிருப்பது என்பது அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துட்டு இது நிச்சயமாக இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஆர்எஸ்எஸ் காரங்களும் பிரச்சாரத்தில் மறைமுகமாக ஈடுபடுறதா ஜேபி நட்டா கூட ஒரு பத்திரிகை பேட்டியில் ஒப்புக்கொண்டதா நம்ம பார்த்தோம். நீங்கள் இப்படி ஒரு மாறுபட்டு இல்லை, அதே நட்டா தான் சொன்னது. நாங்கள் பெரிய அளவிற்கு வளர்ந்து விட்டோம், இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அவர் இன்டர்வியூ இருந்தது. அதையும் நீங்கள் கவனிக்கணும். ஆகவே அதை அண்டர்மைன் பண்ணதுங்கிறது ரொம்ப தவறானது. ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு அல்லது அதை அண்டர்மைன் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப பெரிய அளவிற்கு வளர்ந்து விட்டோம் என்று பேசுவது என்பது தவறான. அதனால தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. மூன்றாவதாக பார்க்கணுன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும்பொழுது ஒன்று ஆந்திர பிரதேஷில் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு 16-17 இடம் இருக்குது. இந்த 238 இடம் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு அது தீதியோட 30 சேர்த்தது அல்ல. ஸோ அந்த 30 சந்திரபாபு நாயுடு இப்போ ஏதோ சம் ஹர்டில் தே ஆர் டாக்கிங், ஏதோ காங்கிரஸ் பேசி கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஏதோ ஒன்று செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஆகவே பேக்டோரில் தேர் குட் பி சம் டிஸ்கஷன். அதனால 272ன்னு வரணும். அப்போ 272ன்னு வரும்பொழுது இவங்களெல்லாம் கூட இன்வால்வ் பண்ணினாங்கன்னா ப்ராபப்ளி நியூ ஃபோர்ஸ் மே எமர்ஜ். அது இந்தியா கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக, அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்கு அவங்களெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. இப்போ கடைசியில் வேறு வழி இல்லாமல் பிஜேபியோடு அவர் போய் சேர்ந்தார். அவருடைய சர்வைவலுக்காக அவர் போய் சேர்ந்தார். இது முடிஞ்சு போச்சு. இப்போ நவ் ஹீ இஸ் கம்மிங் டு பவர். அப்படி இருக்கும்பொழுது டெல்லியிலேயும் எங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான, ஏன்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை, அதில் ஒரு இடம் கூட ஜெயிக்கவே இல்லை. ஆகவே அது தட் இஸ் அ ஸ்பெண்ட் ஃபோர்ஸை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அவங்களோட டெல்லியில் சேர்ந்துட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். இவங்க எல்லாரையும் எதிர்கட்சிகளெல்லாம் ரொம்ப முடக்குகின்ற வகையிலே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லார் மேலேயும் கேஸ் போடுறது, இடி, இன்கம் டேக்ஸு, சிபிஐ அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது ஏன் மறுபடியும் அவங்கள்ட்ட போய் மாட்டிக்கணும், அவங்களுக்கு ஏன் நம்ம ஒத்தாசை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபப்ளி தே மே ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் காங்கிரஸ். அந்த மாதிரி இருந்ததுன்னா 272, 273. ஏன்னா நான் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு காரணம்,
இப்போ நான் வருவதற்கு முன்பாக அதில் நான் ஏதோ பார்த்தேன், காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சில முக்கியமான இந்தியா என்டிஏ கூட்டணி தலைவர்களோடையும் பேசி கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்தியை பார்த்தேன். திஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. நாம் அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 10 வருஷத்தில், அதுவும் குறிப்பாக கடந்த 5 வருஷமாக இந்த இடி, இன்கம் டேக்ஸு, சிபிஐ இதை வச்சுன்னு எல்லா எதிர்கட்சிகளையும் முடக்கி போட்டதுங்கிறது எதற்காக நாம் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஹேண்டல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடிபி போன்றவர்கள், அஃப்கோர்ஸ் மம்தா பானர்ஜிக்கு தெரியும் 30 இடம் அவங்களுக்கு வராங்க, இதெல்லாம் கூட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி யூ வில் கெட் மோர் தேன் 272. அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகிறேன். ஓகே சார், அதுக்கு உங்களுக்கு மாறுபட்ட கருத்து ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது மோடி இந்த தீர்ப்பு ஆஸ் இட் இஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட 1/3 ஓட்டு தான் எண்ணி இருக்காங்க. இதில் 200 சீட். கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு அண்மை செய்தியை பார்த்துட்டு வருவோம். கேரள மாநிலம் திரிஷூர் தொகுதியில் நடிகரும் பாஜக வேட்பாளருமான சுரேஷ் கோபி வெற்றி பெற்றுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. இதுதான் முதல் முறையாக பாஜக கேரளத்தில் வெல்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் 98லேயே 3 சீட் ஜெயிச்சிருக்கு, 99ல் 4 சீட் ஜெயிச்சிருக்கு. இந்த கேரளத்தில் முதல் முறையாக இல்லை 2014 தனியாகவும் நின்று இருக்கு. பாஜக 2014 திராவிட நாசிய கூட்டணி தேமுதிக தேசியத்தை ஏற்கும் கட்சி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது இல்ல, அவருக்கு மறந்து போயிடும் அது. அதனால அவரை இக்னோர் பண்ணுவாங்க. பாஜக முன்னிலைப்படுத்தி 2014 தனியா எடுத்து கேரளத்தில் இது முதல் முறை வருது. அது அப்படி சொல்லுங்க. கேரளத்துல முதல் முறை முதல் முறையா வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது இதுவரை ஜவஹர்லால் நேருவுக்கு பின்பாக 3வது முறையாக ஒரு ஆளும் கட்சி மீண்டும் ஆளும் கூட்டணின்னு எடுத்துக்கிட்டா ஜெயிக்கும் நிலையில் ஆஸ் இட் இஸ் 290 இருக்கு. கிட்டத்தட்ட 200 சீட்டு ஆஸ் ஆன் டுடே 25,000 லீட்ல தான். இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா 200 சீட்டு 25,000 லீட்ல தான் இருக்கு. இவை ரெண்டு பக்கமும் மாறக்கூடும். ஆஸ் இட் இஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்டிஏ 300 கிட்ட வந்து நிற்கும், பாஜக 255 வரும். அந்த நிலை வந்தது என்றால் ஜவஹர்லால் நேருவுக்கு பின்பாக இது மோடி அவர்கள் அடுத்த பிரதமர் 3வது முறை தொடர்ந்து அவருடைய விருப்பம். களத்தை மாற்றி கூட்டணியை அவர் சொல்றார். நான் சொல்றது ப்ரீபோல் கூட்டணி அடிப்படையில். ப்ரீபோல் கூட்டணியில வைத்திருக்கிற கூட்டணியை வைத்துக் கொண்டு 3வது முறையாக வெற்றி பெறுவது ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு அடுத்த பிரதமர் இவர் தான். ஒரே சென்டென்ஸ் தான்மா, வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் அவங்க கருத்தை சொல்றாங்க, அதில் ஒன்றும் நமக்கு அப்ஜெக்ஷன் ஒன்றும் கிடையாது. திரு மோடி அவர்களுக்கு இப்போ 73 வயசாச்சு. இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் he will be completing 75. அதையும் மனதில் கொண்டு பிஜேபி மே டேக் அ டெசிஷன். போரும் சார், நீங்கள் இருந்த வரைக்கும் நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தீங்க, 10 வருஷம் இருந்துட்டீங்க, சீஃப் மினிஸ்டராக குஜராத்லையும் தொடர்ந்து இருந்துட்டீங்க. நிதிஷ்குமார் சொன்ன மாதிரி யாரு குஜராத்துக்கு முதல்வரா இருக்க போறாரு அப்படின்னு ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டாரு. அது ஏதோ தவறி போய் சொன்னார். அது தட் வாஸ் a slip of the tongue. அதை நம்ம ஒரு சீரியஸாக எடுத்துக்க முடியாது. அதனால there is every possibility that he may not, அவரே கூட he may not opt, ஆர் அவரை விருப்பப்பட்டாலும் கூட பிஜேபியினுடைய தலைமை அவரை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் 1.5 வருஷத்தில் போகணும். அதுக்கு நாம் வேறு யாரை டெவலப் பண்ண, குறிப்பாக திரு கட்கரி அவர் வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் கேண்டிடேட் ஃபார் பிரைம் மினிஸ்டர்ஷிப். அதனால் அவரை முன்னிறுத்தலாம். இது எப்போன்னா நான் சொன்ன மாதிரி நடக்காமல் இருந்தது. அதாவது டிடிபி, தீதி இவங்களெல்லாமும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு வந்துட்டாங்கன்னா அப்போ பிரசிடெண்ட்டுக்கும் ஒரு குழப்பம் வரும். ஏன்னா இவங்கள அலோவ் பண்ணுறதா வேண்டாமான லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஆகவே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இஸ் இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறேன். இவங்கெல்லாம் வருவாங்க. ஒன்று தான் இந்த டிடிபி ஒன்று தான் என்ன டவுட்டாக இருக்குது. சேர்த்து தான் 236. 236ங்கிறது டிஎம்சி கரெக்ட். நீங்க என்ன சொல்லுங்க? அதான் நான் கேட்டேன். இல்ல வந்தோட கூட்டி பார்த்துட்டேன். நானும் சரி கரெக்ட். அதாவது நம்ம சுரேஷ் கோபி அவர்கள் வந்து பலமுறை தேர்தல் பிரச்சாரத்துல மக்களை சந்திக்கும் போது அவர் கேட்ட கேள்வியே தான், எனக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம், நாங்கள் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோன்னு ஒரு ஊடகத்தில் நம்ம வீடியோவே பார்த்துருக்கோம். ஆகையினால இது மாதிரி 4 இன்ஸ்டன்ஸை பார்க்கும்போது இது ப்ளஸ் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் இது இந்த விக்ட்ரி.
திருச்சூர் வந்து நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது வந்து இந்த பட்டினம், பத்தனம்திட்டா, அப்புறம் வந்து திருவனந்தபுரம். இதை தான் நம்ம எதிர்பார்த்தது. இது வந்து பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் சுரேஷ் கோபி. கேரள மக்களோட இதுதான் இந்த எலெக்ஷனோட பேட்டர்ன். இதுதான் மக்கள் வந்து பிளசன்ட் சர்ப்ரைஸை கொடுத்துட்டு அவரை எதிர்த்து கருணாகரனுடைய மகனும் நின்றார். அதுவும் பெரிய எதிர்த்து நின்றவரும் பெரிய வேட்பாளர். வயநாடு வந்து கண்டிப்பாக ராகுல் காந்திக்கு அங்க பெரிய அடி வரும் தான் நாங்க இல்ல வாய்ப்பு இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்கேயும் ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் இல்ல அங்க 55% மைனாரிட்டிகள் இருக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட சீட்டே அப்படித்தான். இங்க மைனாரிட்டி இருக்கறனால அங்கேயும் அங்க இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்மிருதி இரானி வந்தாங்க பிரச்சாரத்துக்கு. அப்ப வந்து ராகுல் காந்தி தீவிரவாத அமைப்புகளோடு கைகோர்த்து செயல்படுகிறார் அப்படின்னு PFI குறிப்பிட்டு சொன்னாங்க. ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது கூட அந்த PFIயோட கொடியை உயர்த்தி பிடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்ததாகவும் அந்த மாதிரி தான் வேட்புமனு தாக்கலுக்கு போனதாகவும் சொல்லப்படுது. இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சி அந்த மாதிரியே பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கு. இல்ல இது வந்து அவங்களோட இயலாமையை தான் காமிக்குது. நீங்க ஒண்ணு வேணா, நான் 3 பாயிண்ட்டை பதிவு பண்ணிடுறேன். முதல்ல நான் என்னன்னா, உங்களுக்கு என்ன சொன்னாங்க முந்தானேத்து வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ், ப்ரீ போல் சர்வே எல்லாம் உங்களுக்கு வந்து பிஜேபி பெரும்பான்மை வெற்றி பெற போகிறதுன்னு சொல்லி தான் பிஜேபி சார்ந்தவங்களாம் இதே தொலைக்காட்சிகள் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை பத்தி என்ன சொல்றாங்கன்றத நீங்களே கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நம்பர் 1. 2வது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற தகுதியை பிஜேபி இழந்துருச்சு இன்னைக்கு. இது நம்பர் 2. 3வது, மோடியின் பிம்பம் ஒரு மிகப்பெரிய பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அவர் தான் பிஜேபியினுடைய முகம் அப்படிலாம் சொல்லப்பட்டது. இன்றைக்கு ஒன்னிலாம ஆயிடுச்சு. இன்னைக்கு மோடி என்கிற பிம்பம் ஒன்னிலாம தகர்க்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா தவிடுபடியாக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் யதார்த்தமாக இருக்கு. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் முக்து பாரத் 2014 பேசின இதே பிஜேபி சார்ந்தவங்க இன்னைக்கு வாய் திறந்து பேசுவாங்களா? இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு டஃப் கொடுக்குது. கடினமான போட்டி நடைபெறுகிறது வட இந்திய மாநிலங்களிலேயே. என்னோட கோட்டைன்னு சொன்ன யூபியிலே ஓட்ட விழுந்திருக்கு. அப்போ யூபியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்களிடையே ஏற்பட்ட விழிப்புணர்வு மிகப்பெரிய காரணமா இருக்கீங்க. அப்போ தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல கூட உங்களுக்கு ஆதரவுன்றது ஏற்கனவே தெரியும். ஆனா யூபி எதிர்பார்க்காத ஒன்று, இட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட். அது அப்போ மதவாத பிடியிலிருந்த யூபி சமூக நீதி பார்வை நோக்கி நகர்ந்து இருக்கிறது. கஷ்டப்பட்டு ராமர் கோயிலாம் கட்டி திறந்தாங்க. அவங்க ஒன்லி எஃபெக்ட் இல்ல, எல்லாம் பிசுபிசுத்து போச்சு. இல்ல பைசாபாத்திலே குறைச்சு தான் இருக்கு. அயோத்தி உள்ள பைசாபாத்திலே முன்ன இதற்கு முன்னாடி 52 1996ல கூட பைசாபாத் கோயில் கட்டின பிறகு சார் கோயில் கட்டின பிறகு இந்த மாதிரி ஒரு சருகல் அப்படிங்கிறது ஒரு அது ஒன்று. அதே மாதிரி மோடிக்கு 3 ரவுண்டில் பின்னாடி விழுங்கிறதும் பெரிய எல்லாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இல்ல காசியில ஒரு சில தொகுதிகளில் டெமோகிராஃபி மாறுபட்டு டெமோகிராஃபி என்னால வாரணாசியுடைய 8 தொகுதிகளையும் பிரேக்கப் போட்டு டெமோகிராஃபி கொடுக்க முடியும். அது வந்து நம்ம பிராக்டிக்கலா இன்னைக்கு 543 அலசுவோம். தனிநபர் தாக்குதல்கள் அவசியம் இல்லை. ஏன்னா மூன்றாவது முறையாக அவர் சொன்னார் பாஜக தனித்தலைமை இல்லைன்னாங்க. 15 கட்சி கூட்டு சேர்ந்து 236. இந்த நிலைமையில சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா 236. இண்டி கூட்டணி 10 கட்சிகளும் சேர்ந்து, பாஜக தனியாக 239. நான் சொல்றது காங்கிரஸ் தனியாக 89 தான். இப்போது 89 கூட வந்திருக்கு. ஒரு அண்மை செய்தியை பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசலாம். ஒரு அண்மை செய்தி. தேர்தல் முடிவுகளை வைத்து இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கருத்து கணிப்பு வெளிவந்த பிறகு பெரும் உயர்வை சந்தித்த பங்குச்சந்தைகள் தற்போது தேர்தல் முடிவுகளை வைத்து தற்போது பங்குச்சந்தைகள் சரிவடைந்ததாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு, என்ன எந்த அளவுக்கு ஷார்ட் போயிருக்காங்கன்னு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து கையில் ஷேரே இல்லாமல் வித்துடுறது, அதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. உடனே கவர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இந்த எக்ஸிட் போல பார்த்துட்டு ஒரு பயம் வந்துடுது. அதனால் நேற்றுக்கு இம்மீடியட்டாக கவர் பண்ணிட்டாங்க. அதனால தான் ஏறிது. இன்றைக்கி விழுறதுன்னா பிஜேபி வராதோ அப்படிங்கிற இன்ஸ்டெபிலிட்டி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வந்திருக்கு. அதனால் அதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கல், பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அது இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்திய பங்குச்சந்தையில் அதிகமாக போடுவது என்பது ரொம்ப பிரச்சனையை உருவாக்குமோ அப்படிங்கிற கவலை ஒரு 15-20 நாளாகவே அதை பற்றி பேச்சு வந்துட்டுருக்கு. அதன் காரணமாக தான் நேற்று கவர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.
அதனால் நேற்று என்ன ஏறி எடுத்து இன்றைக்கி இறங்கி எடுத்தோம். இன்றைக்கி இது எதிர்பார்த்த ஒன்று தான். இல்லை இந்திய பங்கு சந்தையில் வெளிநாட்டு முதலீடின் பங்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்போ எஸ்ஐபி போன்ற இந்திய மக்களுடைய சேமிப்பே அதிகமாக இருக்கு. தேர்தல் ரிசல்ட்டை கோத்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் பெரிய மாற்றங்களை பார்க்க வேண்டாம். அதாவது வாரன் பஃபட்டுடைய அட்வைஸை என்ன சொல்லுவார்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸை வச்சு ரியாக்ட் பண்ணாதீங்க, ஒரு வாரம் கழித்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய பங்குகளை வாங்குங்க. அதனால இது வந்து பொலிட்டிக்கல் இதோட சேர்ந்த ஸ்பெகுலேஷன். அதில் இதை பெருசு பண்ண வேண்டியதில்லை. பிஜேபியோட எக்கனாமிக் பாலிசினால வெளிநாட்டு முதலீடு வரல. இல்லை சார், சில திரு பாண்டியன், இப்ப வந்து நீங்க தமிழிசையுடைய முடிவு பார்த்து 2வது இடத்துல இருக்கிறத பார்த்தோம். ஆளுநரா இருந்த ஒரு செகண்ட், அது வந்து ஐ டென்ட் டு டிஃபர் ஃப்ரம் ஹிம். அதை பற்றி அவங்களுக்கு இல்லை. சில டாக்ஸேஷன் பாலிசி, சில அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது சில நெருடல்கள்லாம் இருக்குது, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்லாம் இன்னும் சிலதெல்லாம் இருக்குது. அதன் காரணமாக தான் அதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கலே இருக்குது. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரை தனிப்பட்ட ஒரு கட்சி காரணமாக அவங்க வெளியில் போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. திரு பாண்டியன், இப்போ கோவை, தென்சென்னை போன்ற பகுதிகளில் வந்து பிஜேபி 2வது இடத்துல இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதை பற்றி சொல்லணும்னு முன்னாடியே ஒரு இதில் 2 விஷயம். தமிழ்நாட்டில் வந்து இது வந்து திராவிட சித்தாந்தத்தில் உள்ள மண். இந்த திராவிட சித்தாந்தத்தில் உள்ள மண்ணுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர் தான் இந்த இந்தியா கூட்டணின்றதை வந்து அமைக்கிறதுக்கு முக்கியமாக அந்த கரு உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தார். அவர் 19 இது முயற்சி பண்ணார். முயற்சி வந்து பலனளிக்கலை. ஆனால் இந்த நட பலனளிச்சிருச்சு. அதனுடைய ரிசல்ட்டை இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் இப்போ வந்து ஏற்கனவே நம்ம செய்தியாளர் யோகேஸ்வரன் சொன்னதையும் இப்போ இது குறிப்பிட்டு சொல்கிறேன். அவர் 2வது நடைக்கு முன்னாடி உள்ள நட சொல்லும்போது அங்கே ஒரு சின்ன இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை வந்து தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வந்து 53 சீட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 53ல் 25 மாறினாலே உங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறது மாறி போயிடும். இது மாறப்போகிறது உறுதி. இப்போ தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஒன்று, நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 சொன்னார். அதாவது அண்ணாமலையும் சரி மற்றவங்களும் சரி. முதல்ல அமித்ஷா என்ன சொன்னார்னா 2 கழகங்களையும் ஒழிக்கணும்னாரு. அது இல்லை. அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு. அதை பற்றி பேசலை. இப்போ என்ன சொன்னாங்க, அதிமுகலேருந்து நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னாங்க. இப்போ 2வது இடத்துக்கு எத்தனை தொகுதியில் வந்திருக்காங்க? மொத்தம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதி. 40 தொகுதியில் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு தொகுதி ரிசல்ட் வந்து தென் சென்னையும் கோயம்புத்தூரும் 2வது இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. பாக்கி 38 இடத்துலையும் 3வது இடத்துல தான் இருக்காங்க. இதில் எத்தனை வந்து சாயந்தரம் தான் தெரியும். நோட்டாவுக்கு கிட்டக்க முன்ன பின்ன இருக்காங்கன்றது 40 தொகுதியிலையும் சாயந்தரம் தெரியும். இப்போ தெரியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு 6-7 சுற்று தான் போயிருக்கு. அப்போ இந்த 2 தொகுதியை தவிர இந்த 2 தொகுதிக்கு காரணம் இருக்குது. இதில் என்ன காரணம், அதில் என்ன காரணம் அவங்களே சொல்லுவாங்க. ஏன் வந்து அந்த 2வது இடத்துக்கு இன்னும் இருக்குது. இதுவுமே அடுத்த சுற்று என்ன காரணம் சார் நீங்கள் சொல்வீங்க? அடுத்த சுற்றுல மாறப்போகுதுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இப்போ நிச்சயமாக 2வது இடத்துல வராது. மக்கள் படித்த மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி 2மே அவர்கள் வந்து ஜாதி மதம் தாண்டி இந்திய ஒற்றுமை, இந்திய இறையாண்மைக்கு போடுறாங்கிறது தான் சரியான கருத்து. அவ்வளோ. சென்னையில் அந்த ஆதிக்க இனத்தில் உள்ளவங்க அதிகமாக போட்டிருக்காங்க ஓட்டு. அதனால இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் சொல்லலை, நான் ஒத்துக்கல. அடுத்தது கோயம்புத்தூர்ல அவர் என்ன பண்ணிருக்காருங்கிறது ஆதிக்கன்னு சொல்லாதீங்க சார். ஒரு குறிப்பிட்டவர் யாரோ தேரிப்படி கைபர் போலன் வழியாக தமிழ் மொழி பேசுபவர்கள் வந்தார்கள். இதுதான் கால்டுவெல்லுடைய தேரியும் ஹார்வர்ட் தேரியும். தயவு செய்து இந்த ஆரிய திராவிட இனவாதம் கால்டுவெல் தேரி தான் தப்புன்னு இதுதான் ஹார்வர்டு இப்ப சொல்லுது. தயவு செய்து இந்த இனவாதம் வேண்டாம். அதுதான் சொல்றேன். அதுதான் தெரியல. அப்படி இல்ல, அதுக்கு தான் சொல்றேன். டிபேட் அது. அதாவது என்ன பொறுத்த அளவுக்கு வந்து பாஜக வந்து ஆல்ரெடி வந்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு ஒரு பாயிண்ட்டை. கண்டிப்பாக 275 சீட்டுகளை வந்து பாஜக பெரும் தான் சொல்லியிருக்கோம். அறுதி பிரதமர் பெறும். 275 சார். 200 முந்தா நான் பாருங்க சார், முந்தா லைவ் டிவி டிபேட் பாருங்க பேக் சொல்லியாச்சு சார். இல்ல சார், இருங்க, நான் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண அவசரப்பட. நான் முடிச்சறேன். இருங்க, நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல முடிக்கல, நீங்க பேசிருங்க. அதாவது சொல்லுங்க சார். என்னை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா வந்து 280 சீட்டை வந்து பெறுவாங்க. நான் அதான் சொல்றேன். இந்த ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, யூபியிலே மார்ஜினலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் 17 ரவுண்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 17 ரவுண்டில் இன்னும் 2 ரவுண்டு எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணிக்கிட்டால் கூட 15 ரவுண்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் வரும். 3000-5000 ஓட்டு வித்தியாசத்தில் கண்டிப்பாக பாஜக ஒரு 30-40 இடங்களை அதிக பெறுவார்கள். ஆகையினால 280 தொடுவார்கள், அறுதி பெரும்பான்மை பெறுவார். இப்போ இந்த மோடி வந்து பதவி விலகிவிடுவார் அப்படின்லாம் சொன்னார். அவர் வந்து இண்டிகேட் பண்ணிட்டார். இது நீங்க வந்து புதுசு கிடையாது. மோடி வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. இப்ப தியானம் சொல்றாங்களா, அவர் தினந்தோறும் தியானம் பண்றாருங்க. பிரச்சாரம் முடிச்சிட்டு தான் போய் பண்றாரு. 2014, 2019, 2024 இல்லங்க, நான் அவரோட ஷெட்யூல சொல்லிடுறேங்க.
3:45 3:30 எந்திரிக்கிறாருங்க. சார் அது அது இப்ப இருங்க, தேவையில்லை நான் சார். இல்ல சார், இதுக்கு இருங்க. கேமராயா வந்துச்சுன்னு சொல்லுங்க கன்னியாகுமரிக்கு, அவ்வளவுதான் மேட்ரு. சார், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணது குற்றம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் சொல்றாங்க. ஏன்னா எப்பவுமே 2014 அதே மாதிரி தான் பண்ணாரு. கேதார்நாத் போனாரு 19ல, இப்ப இங்க கன்னியாகுமரி. எல்லாமே ஆமா ஆமா மேடம். சார், அப்படி புரி பார்த்தா- ஜெகநாதன் இருங்க, கோயில் மேடம். விஷயத்துல மேடம். தமிழர்களை தவறா பேசிட்டு இங்க வந்து என்ன இருக்கும்போது தமிழர்கள் தவறா பேசிட்டாரு? எங்க பேசினாரு? ஒரிசால பேசினார்ல. ஒரிசால அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கார்த்திகேய பாண்டியன், இது பாருங்க, வி.கே. நான் பாண்டியனை கார்த்திகேய மட்டும் பாண்டியனை பத்தி சொல்ல- பேசுறேன். நான் லிஸ்ட் வைப்பேன் கார்த்திகேய பாண்டியனை பத்தி. எனக்கு ஃபுல் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. பிரிட்டிஷ்தான் தனதாதலுக்கு நான் கேம்பெயின் பண்ணுவேன் ஒரு முனிசிபல் எலெக்ஷன்ல 2017ல. அவர் அந்த எந்த அட்ராசிட்டிஸ் அங்க பண்ணிருக்காரு என்னால லிஸ்ட் கொடுக்க முடியும். நல்லது எவ்வளவு பண்ணிருக்காரு என்னால லிஸ்ட் கொடுக்க முடியும். ஆகையினால இதெல்லாம் சொல்லாதீங்க. சரவண பெருமாளை வச்சுக்கிட்டு கார்த்திகேய பாண்டியனை பத்தி பேசினா ஐ ஹேவ் full list. I can back up. I have அவர் இன்டர்வியூ separate debate for கார்த்திகேய பாண்டியன். அவரே How தமிழ்ல much money he கொடுத்துட்டாரு. owns? illegally அப்படி நல்லா சொல்ல முடியும். ஒரிசா ரிசல்ட் நான் அதை சார், சொல்லல. அவர் கேட்டது ஒரு தமிழன் BJP ஒரிசாவை ஆளலாமா இல்ல, அப்படின்னு மக்கள் கேட்டாரு. தீர்ப்பை தமிழன்ங்கிற பார்ப்போம். வார்த்தை தான் அவர் சொன்னார். 18 என்ன பிஜேபி சொன்னாரு? ஜெயிக்கிறது, ஒரு BJP தமிழன் ஒரு நிமிஷம் சார். சட்டசபையும் ஒரு பிடிக்கிறது. இல்ல, நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன சொன்னாங்க? ஒரு தமிழன் ஒரிசாவை ஆளலாமா? அது வந்து அவரோட மக்கள் தனி போட்டியிடல. அவர் மக்கள் தேர்தலிலே இருங்க, இருங்க. போட்டியிடாம நான் பின்வழியில சொல்லிடுறேன். வந்தார். நான் இல்ல, சொல்லிடுறேன். actually-ஆ இருங்க 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 எனக்கு வி.கே. வந்து கேள்வி. பாண்டியன்னு சொல்லிருக்கலாமே சார். இல்ல, ஏன்னா அவர் கார்த்திகே- ஒரிசாவுடைய இருங்க மேடம், மருமகன் அவரு. அவசரப்படாதீங்க. சொல்லுங்க. அதாவது ஹெல்த் இஷ்யூ பத்தி சொன்னாருன்னு சொல்றாங்க அமித்ஷா. அங்க போய் இவரோட நவீன் பட்நாயக்கரோட ஹெல்த் உண்மையில அதான் உண்மை. ஆனா அவர் அந்த சொல்றாரு பிஜு நவீன் ஜனதா அவர் வீட்டுக்கே நான் பட்நாயக் போயிருக்கேன். எனக்கே ஃபோன் பண்ணி நவீன் பட்நாயக் கேட்டிருக்கலாமே. வீட்டுக்கே நான் போயிருக்கேன். அங்க இருந்தவர்கள் அவருக்கு க்ளோஸா இருந்தவங்க சொல்லிருக்காங்க. இருங்க, நான் அதை justify பண்றேன். இருங்க. என்ன சார் இது? இருங்க சார். இருங்க சார், சார், நீங்க ஒரு விஷயம் பேசலாம், நான் ஒரு விஷயம் பேசலாம். இருங்க, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒரே நிமிடம். நவீன் பட்நாயக் எனக்கு தொலைபேசி செய்து கேட்டிருக்கலாமே தொலைபேசி வாயிலாக அப்படின்னு இதை ஏன் வந்து ஒரு பிரச்சாரத்துல சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். அவர் இல்ல, இருங்க, அவருடைய நான் personal சொல்லிடுறேன். இருங்க, secretary இருங்க, தேர்தலில் மேடம். போட்டி போடாமல் அவசரப்படாதீங்க. அவர் எடுத்து பார் வாரிசுங்கிற மாதிரி இருக்கிறத மக்கள் ஏற்கவில்லைன்னு தான் சொன்னார். மோடி சொன்னது இப்ப பின்வழியாக வேறொரு நாட்டை மாநிலத்தை சேர்ந்தவர் பின்வழியாக ஏற்பதை ஒரிசா மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு தான் மோடி சொன்னார். மோடி வந்து இல்ல, இல்ல slight difference. I have a different opinion. இது வந்து 2018 தொலைந்து போனதான அந்த பூரி பண்டார் சாவி தமிழகத்திற்கு சென்றுள்ளதாக மக்கள் கூறுகிறார்கள். இதுதான் மோடி சொன்னதுடைய சரியான இந்தி வார்த்தை. நீங்க சொல்லுங்க சார். இருக்குன்னு சொன்னாரு, அதுக்கு என்ன பொருள்? சார், வி.கே. பாண்டியன் மூலமா இங்க அதுதான் வந்திருக்கலாம். அவர் சொன்னாரு. அவருடைய ஆட்சியின் கண்ட்ரோல் அந்த சொன்னாரா? போய் எத்தனை வருஷம் சார்? 2018 சார், இப்ப இல்ல, கேஸ் இல்ல, இருக்கு. காணோம். கேஸ் நடந்து திறக்கறதுக்கான இது வந்திருக்கு. இந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வி.கே. சொல்லிருக்காங்க. பாண்டியன் மூலமாக தமிழ்நாட்டுல இருந்து குறிப்பிட்டு சொன்னாரா? அந்த ஒரிசா சிறப்பு நம்ம என்ன மாநிலத்தையே இது முதல்வருடைய பர்சனல் செக்ரட்டரியாக ஆட்சியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதுல யாருமே அங்க மறுக்கல. ஆட்சி கட்டுப்பாட்டுல அது வச்சிருக்காரு. பிரச்சனை இல்ல. அதனால பிரச்சனை இல்ல. அவருடைய சார், அவருடைய தாய் மாநிலத்திற்கு அனுப்பிச்சிருப்பாருங்க அர்த்தத்தில் சொல்லுங்க சார். மக்கள் பேசுகிறார்கள்னு மோடி சொன்னார். இதுதான் மோடி பயன்படுத்திய வார்த்தை. இப்ப லோகோ போல்தா ஹை சாவி தமிழ்நாடு கயா, இதுதான் அவர் பயன்படுத்திய வார்த்தை. இல்ல, சரியா? கார்த்திகேய பாண்டியனை பொறுத்த அளவுக்கு நல்ல நற்பெயர் இருக்கு மக்களுக்கிட்ட. இங்க எப்படி வந்து குறிப்பிட்ட தலைவர்களுக்கு இருந்ததோ அதை விட ஆர்ப்பரிப்பு அவரிடம் இருந்து நலத்திட்டங்களை நிறைய செஞ்சிருக்காரு. மக்களிடம் எடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னாலும் சரி, இங்க மாதிரி கிடையாது. செல்வ மகள் திட்டம் ஜெயலலிதா அம்மையார் அறிவிச்சு செயல்படுத்தினாங்க. தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் செல்வ மகள், அது என்னது, நம்ம சுகன்யா திட்டம், அதுதான் ஹிந்தியில சொன்னா இவங்களுக்கு வந்து கசக்கும். அதனால ஜெயலலிதா அம்மையார் ரொம்ப தெளிவா வந்து மக்களுக்கு சென்றடா அந்த பேரை மாட்டினாங்க. ஆனா அங்கேயும் அதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்னாலும் சரி, மக்களை சென்றடு. நான் அங்க வந்து 15 நாள் இருந்திருக்கேன் மேடம். ஆஸ்கா தொகுதியில என்ன நிலவரம்னு எனக்கு தெரியும். ஒரு குண்டு பல்பு தான் ஸ்ட்ரீட் லைட்டு. இன்னைக்கு வந்து பல மாற்றங்கள் அங்க கார்த்திகேயன் மூலமா நடந்திருக்கு, இல்லைன்னா சொல்லல. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவர் சொன்ன விஷயம் இதுதான். கார்த்திகேயன் பாண்டியனோட கண்ட்ரோல்ல இருக்கு பூரி ஜெகநாத் கோயில் அப்படின்றத ஆஸ்பெக்ட்ல வந்து சாவியா வந்து தமிழகத்துக்கு சென்று விட்டதுன்றத சொல்லியிருக்காரு. அதான் விஷயமே ஒழிய இப்ப தமிழரை பத்தி என்ன ஒரு பார்வை வரும் மத்தவங்க மத்தியில? இப்ப இல்ல இது வந்து அவர் திருடிட்டு போயிட்டாருன்னா சொல்லி அவர் கையில இருக்குன்னு சொல்லிருக்காரு. மக்கள் பேசுகிறார்கள். இல்ல, ஒரு பொதுவான ஒரு கோயிலின் சாவி தனிப்பட்ட ஒரு நபரிடம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சில குறிப்பிட்ட அங்க வந்து மோஸ்ட்லி ட்ரைபல் பீப்புள் மேடம். நம்ம தமிழக பெண்கள் மாதிரி அங்கெல்லாம் கிடையாது. கல்ச்சரே வேற, டோட்டலி வேற. நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. எப்படி வந்து காந்தி இந்த மாதிரி டிவிசி பேசி இந்த மாதிரி மேடம்
இந்த மாதிரி இருங்க ஒரு சார். டிவிசி பேசிட்டு இருங்க நீங்க ரொம்ப நான் சொல்லி முடிச்சிருக்கேன். உங்களையே நீங்க வந்து மோடியை பத்தி பெருமையா பேசுறீங்க. பேசிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப நல்லாவே தொடர்ந்து இல்லை. பேசலாம். மோடி பிரைம் மினிஸ்டர் ஆக கூட அதை வந்து சொல்றீங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க அதெல்லாம் இருங்க, அந்த explain மோடி பண்ணணும். தியானம் இதெல்லாம் சொல்றீங்கல்ல இருங்க எல்லாரும் நீங்க தான் அவங்களுடைய சார். schedule ல நீங்க daily வந்து போடுவீங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் வந்து சார். இப்ப கள நிலவரத்தை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தது, கள நிலவரம் ஒரு மாதிரி இருக்கு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இல்லை, கருத்து கணிப்பை நம்ம இக்னோர் பண்ணுறோம். ஏன்னா இப்போ கள நிலவரம் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது நான் ஒரு என்டிடிவி அவங்களுடைய அனாலிசிஸ் இப்போ நம்ம தெரிய விட அவங்களுக்கு நிறைய தெரியும் என்னென்ன ஓட்டிங் எப்படிலாம் போயின்னு இருக்குங்கிறது. அவங்களுடைய அசஸ்மெண்ட் இப்போ சமீபத்தில் வந்தது என்னென்னா 44% இந்தியா கூட்டணிக்கும் 43% என்டிஏக்கும் இருப்பதாக. அதனால் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இந்தியா கூட்டணி மே ஃபார்ம் தி கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடக்கமான்னு தெரியாது, பட் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் அவங்களோடது இருக்குது. இப்போ இன்னும் எவ்ரி திங் இஸ் நாட் கம்ப்ளீட் அண்ட் ஃபைனல். பார்க்கும்பொழுது இந்த மாதிரி என்டிடிவி நான் சொன்ன மாதிரி நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் நான் கருதுகிறேன். பட் டெஃபினட்டாக 2-3 விஷயம் நான் உங்களுக்கு சொன்னது போல் திரு மோடி அவர்கள் மறுபடியும் தொடர மாட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது, இங்கே அண்ணாமலைக்கும் அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அவரை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. மூன்றாவது, ஒரு somebody who is very close to RSS and also a very powerful man, நான் இப்போ சொன்ன மாதிரி கட்கரி மாதிரி போன்றவர்கள், அவர்களை வந்து பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மே ப்ரப்போஸ். இதுதான் என்னுடைய. திரு இனியன், இப்போ வந்து இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தலை, கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணிக்குள்ளேயே மாநிலத்தில் போட்டியிடும்போது எதிர்த்து போட்டியிட்டதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி நேரத்தில் இந்த முடிவு இப்படி வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்த்தீங்க? நீங்கள் எதிர்பார்த்த முடிவு வந்திருக்கா? இல்லை, உங்களுக்கு இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலன்றது உண்மை. ஆனால் இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்பது உண்மை அல்ல. ஒற்றுமை இருந்தனால தான் இந்த நம்பர்ஸ் வந்திருக்கீங்க. சில மாநிலங்களில் முரண்பட்டு நின்னோம். குறிப்பாக சொல்லணும்னா கேரளாவில் சிபிஎம் வர்சஸ் காங்கிரஸ் நின்னோம், பஞ்சாபில் ஆம் ஆத்மி வர்சஸ் காங்கிரஸ் நின்னோம். ஆனால் இருந்தாலும் அந்த தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் வரப்போகிறது, இந்தியா கூட்டணி வரப்போகிறது, பலம் சேர்க்க போகிறது. அப்போது இந்த நம்பர்ஸை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் போன முறை பேசும்போது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொன்னேன். அது எதுக்காக சொன்னேன்னா, தனி பெரும்பான்மையாக பிஜேபி ஆட்சிக்கு வருதான்னு நான் கேட்டேன். ஓன் நம்பர்ஸில் பிஜேபி ஆட்சிக்கு வரல, இந்தியா அலையன்ஸ் தான் ஃபார்ம் ஆக போகுது. அப்போது அது ஆகிறதுக்கு முன்னாடியே இந்தியா அலையன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோ அல்லது வந்து பிஜேடியோ அல்லது வந்து பஞ்சாப் ஆம் ஆத்மியோ இவங்களோட கூட்டணி அமைத்து கொண்டால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். டிடிபி தெலுங்கு தேசம் கட்சி கூட எவ்வளோ நாள் பிஜேபி கூட்டணி இருக்கும் தெரியாது. ஏன்னா மாநிலத்தில் ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருக்கிற நிலைப்பாட்டை பொறுத்து தான் அவங்களோட நிலைப்பாடு இருக்க போகுது. அதனால் எல்லாம் சுற்றி வளைச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரு 3 ரவுண்டு இருக்குது. 6 மணிக்கு போயிட்டு இருக்கோம். 6 மணிக்குள்ள இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. யார் பிரதமர் வேட்பாளராக வருவாங்க? பிரதமர் வேட்பாளர் எம்பிஸ் முடிவு பண்ணுவாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மரபு என்ன சொல்லுது? எம்பிஸ் லோக்சபாவுக்கு போவாங்க, டிஸ்கஸ் பண்ணி பிரசிடென்ட் போய் பார்ப்பாங்கன்றதான மரபு இருக்கு. அப்போ அந்த சட்டத்தை மதிக்கிறதான இந்தியா கூட்டணி. நீங்க சட்டத்தை மதிக்காம பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறது எப்படி வந்து நாங்க ஃபாலோ பண்ண முடியும்? அப்போ பொறுத்திருந்து பாருங்க, நாங்க அறிவிப்போம் யார் பிரதமர்ன்றது. திரு பாண்டியன், நீங்க உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. இந்த ஒரு தொகுதியும் கூட பிஜேபி லீடிங்கில் இருக்குன்னு இருக்குது. அநேகமாக இதுவும் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாண்டிச்சேரி சேர்த்து 40க்கு 40 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அநேகமாக நான் ஒரே வரியில் முடிச்சிடுறேன். அதாவது ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பிஜேபிக்கும் இதுன்னு சொல்லி சாரும் சொன்னார், இவரும் பேசினார், நட்டாவும் பேசினார். அதனுடைய ரிசல்ட் வந்து ஊபியில் வந்ததாக நான் நினைக்கிறேன். அடுத்தது இன்றைக்கி சாயந்தரம் நம்ம எதிர்பார்க்கலாம் மோடி வந்து ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நான் என்னுடைய இறுதி உரையாக முடிச்சுக்கிறேன்.